بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا وسندنا وشفيعنا محمدا عبده ورسوله صلى الله تعالى عليه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. آمنت بالله صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழனைத்தும் உள்ள ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமான. ஸலாத்தும் ஸலாமும் உம்மடி நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அல்லாஹ்வின் வழியை பின்பற்றி நமக்கு வழிகாட்டிகளாக விளங்குகிற சங்கைக்குரிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் மற்றும் இந்த சிறப்பான நிகழ்வுகளே பங்கு பெற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் மீண்டும் நீண்ட நிலவரமான. சங்கைக்கு மேன்மைக்குரிய இவ்விழாவின் தலைவர் அவர்களே, பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, பெரம்பலூர் மாவட்ட மரியாதைக்குரிய அரசு காசி அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஆரம்பமாக உங்கள் அனைவருக்கும் என் சலாமை கூறி துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளால் தேவையான நேரத்திலே சிறந்த ஒரு மார்க்க விளக்க நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இதிலே கடந்து கொண்டிருக்கிற இன்னும் வர இருக்கிற நாம் அனைவருக்கும் அவனுடைய பரிசுத்தமான மார்க்கத்தை தெளிவாக விலகி அமல் செய்யக்கூடிய, மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய நட்பாகியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. அருமையானவர்களே, புண்ணியமிக்க ரமலானுடைய மாதத்திற்கு பின்னால் மிகச்சிறந்த ஒரு மாதமான துல்ஹஜ் மாதத்தை இன்னும் சில தினங்களிலே அல்லாஹ்வின் கிருபையால் நாம் அடைய இருக்கிறோம். எப்படி ரமலானிலே பரதான, வாஜிபான, சுன்னத்தான, முஸ்தஹபான பல அமல்களை, வணக்க வழிபாடுகளை, மிகச்சிறந்த நன்மைகளை அளிக்கக்கூடிய இபாதத்துகளை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறானோ, அதே போல புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்திலும் பல இபாதத்துகளை, நன்மைகளின் உதவிகளை நாம் பெறக்கூடிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றார். நமக்கு தெரியும், பரதான ஹஜ்ஜுடைய அமல் இருக்கிறது. ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். நமது ஊரில் இருந்தும் இன்னும் ஒரு சில தினங்களிலே செல்ல இருக்கிறார்கள். இந்த ஹஜ்ஜை அல்லாஹ் தஆலா ஃபரலாக ஆக்கியிருக்கின்றான் வசதியுடையவர்கள் மீது.
அதே போல இந்த மாதத்திலே செய்யக்கூடிய வாஜிபான அமல்களில் குர்பானியுடைய அமல் இருக்கிறது. துல்ஹஜ் பிறை 9 to 13 வரைக்கும் 23 பரலான தொழுகைக்கு பின்னாலே அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி நாம் ஓதக்கூடிய தக்பீர், ஐயாமுல் தஸ்ரீக்குடைய நாட்கள்ல தக்பீர் சொல்வதும் வாஜிபாக இருக்கிறது. பிறை 10வது நாள்ல ஈதுல் அத்ஹா என்கிற பெருநாள் தொழுகை நமக்கு வாஜிபாக இருக்கிறது. அதே போல சுன்னத்தான அமலாக அரபாவுடைய நோன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சியாம யோமி அரபத அஹ்தஸிபு அலல்லாஹ் ஐ யுகஃபிர ஸனத்தல்லதி கபலஹு வ ஸனத்தல்லதி பாதா. அரபாவுடைய நாள்ல ஒரு நாள் நோன்பு வைப்பது முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் பிந்திய ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கும் என்றார். ஒரே ஒரு நாளுடைய நோன்புக்கு 2 வருட பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிற பாக்கியம் கிடைக்கிறது. சுன்னத்தான நோன்பு இது. பைஹக்கில வரக்கூடிய ஒரு அறிவிப்புல இந்த அரபாவுடைய நோன்பு இருக்குது 1000 நோன்புகளுக்கு சமமானது என்பவர்கள். எனவே யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமோ சுன்னத்தான நோன்பா இருந்தாலும் கூட மிகப்பெரிய பாக்கியம் நிறைந்த நோன்பாக இருக்கிற காரணத்தினால அந்த நோன்பை நோட்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதே போல முஸ்தஹப்பான பல அமல்கள் இந்த மாதத்தில் இருக்கிறது. பிறை 1 to பிறை 9 வரைக்கும் 9 நாட்கள் நோன்பு வைப்பது. 9வது நாள் சுன்னத்து, அதுக்கு முன்னாடி உள்ள 8 நாளுடைய நோன்பு முஸ்தஹப்பான நோன்பு. இந்த நோன்பினுடைய சிறப்பு பற்றி திருமதி இப்னு மாஜால வரக்கூடிய ஒரு ஹதீஸ், யானிலு சியாமு குல்லி யௌமின் மின்ஹா பிசியாமி சனத்தின். ஒரு நாளுடைய நோன்பு ஒரு வருடத்தினுடைய நோன்புக்கு நிகரானது. வகியாமு குல்லி லைலத்தின் மின்ஹா பிகியாமி லைலத்தில் கத்ர். இந்த 1 to 10 வரைக்கும் உள்ள நாட்கள்ல செய்யக்கூடிய நஃபிலான தொழுகைகள், வணக்க வழிபாடுகளுடைய நன்மை இருக்குது. லைலத்துல் கத்ருடைய இரவில் செய்யக்கூடிய அமலுக்கு நிகரானது என்ற ஒரு சஹீஹான ஹதீஸ், பெரிய பாக்கியம். எனவே இந்த பிறை 1 துல்ஹஜ்ஜுடைய பிறை 1 அநேகமா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ஆரம்பிச்சிடும். அந்த பிறை 1 to பிறை 9 வரைக்கும் வாய்ப்பு இருப்பவர்கள், ஆரோக்கியம் இருப்பவர்கள் நோன்பு வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு நோன்பு இருக்குது 1000 நோன்புக்கு சமமானது அரபாவுடைய நோன்பு. அதற்கு முன்னால் உள்ள நோன்புகள் எல்லாம் ஒவ்வொரு வருடத்தினுடைய நோன்பு, ஒரு வருடம் முழுவதும் நோன்பு வைப்பதற்கு அது சமமானது. அதே மாதிரி பகல்ல இரவுல முடிந்த அளவுக்கு நஃபிலான தொழுகைகளை தஹஜ்ஜுத் உட்பட அந்த வணக்கத்தை நிறைவேற்றினால் லைலத்துல் கத்ருடைய இரவிலே வணங்கிய நன்மை நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் தஆலா ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் இத்தகைய சந்தர்ப்பங்களை தருகின்றான். எனவே நாம் அதை நன்கு பயன்படுத்திக் கொண்டு நம்முடைய கணக்கிலே நன்மைகளை நாம் கூடுதலாக சேர்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்களில் செய்யக்கூடிய வணக்கங்களை விட அல்லாஹ் தஆலாவுக்கு மிக பிரியமான வணக்கம் எதுவும் கிடையாது என்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை நாம் நினைவிலே வைத்து அதிகமான அமல்களை நாம் செய்ய வேண்டும். அதில் குறிப்பாக உதுகியா என்று சொல்லக்கூடிய குர்பானி நம்மிலே வசதி படைத்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கியிருக்கிறான். அந்த குர்பானியை, அதனுடைய சட்டங்களை, விலக்குகளை தெரிந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிற விதத்திலே நாம் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும். குர்பானியுடைய சிறப்பு சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. நேரத்தினுடைய அருமை கருதி ஒரு சில சிறப்புகளை மட்டும் சொல்லி நான் மசாஜ்களை சொல்ல இருக்கின்றேன். குர்பானினா என்னன்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்டாங்க. சுன்னத் அபீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்து தான். இதனுடைய நன்மை என்ன என்று சஹாபாக்கள் கேட்டாங்க. பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனத்துன், ஒவ்வொரு ரோமத்துக்கும் ஒரு நன்மை இருக்குன்னா, அறுக்கப்படுகிற பிராணியினுடைய உடல்ல
எத்தனை ரோமங்கள் இருக்குதோ ஒவ்வொரு ரோமத்துக்கும் ஒரு நன்மை என்று சொன்னால் கணக்கில் அடங்காத நன்மைகள் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு ஹதீஸ் திர்மிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. மா அமிலகுன் ஆதம் மின் அமலி யௌமின் நஹர் அஹப்பு இலல்லாஹி மின் இஹ்ராகித் தம். குர்பானியுடைய நாட்கள்ல குர்பானி செய்யறதை விட ஒரு மூமின் செய்யக்கூடிய சிறந்த அமல் எதுவும் கிடையாது. சில பேர் இப்படிலாம் அவங்க சிந்திக்கிறாங்க. சென்ற வருடம் கூட பத்திரிகையில படிச்ச ஒரு செய்தி, எல்லாருமே குர்பானி கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு ஊர்ல சில பேர் மட்டும் கொடுத்துட்டு மீதி உள்ளவங்க அந்த பணத்தை குர்பானி கொடுக்காம ஊர்ல எத்தனையோ தேவையுள்ளவங்க இருக்கிறாங்க, மருத்துவ வசதி இல்லாம சிரமப்படுறவங்க, குமரகாரியத்துக்கு பொருளாதாரம் இல்லாம சிரமப்படுறவங்க, இந்த மாதிரி சமூக தேவை உள்ளவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்தால் அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமே. எல்லாருமே குர்பானி கொடுத்து இறைச்சிய ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு கொடுத்து விடுவாங்க. ஒரு 4-5 பேர் ஒரு வீட்டுக்கு இறைச்சி கொடுத்து விடும் போது அதை சமைக்கிற அளவுக்கு கூட அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருக்காது, வாங்கி வச்சிருப்பாங்க. அதுக்கு பணமாக கொடுத்தால் அவருடைய தேவை நிறைவேறும் அல்லவா அப்படின்னு சொல்லி சில பேர் கருத்து சொல்லலாம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவா சொல்லிட்டாங்க, குர்பானியுடைய நாள்ல குர்பானியை விட உன்னதமான அமல் எதுவும் கிடையாது. சமூக தேவைகள் யாருக்கு உதவி தேவைப்படுதோ தாராளமாக நாம் செய்ய வேண்டும். மார்க்கம் வலியுறுத்துகிறது. அதற்குண்டான நிரப்பமான அபரிதமான நட்கூலிகள் நிச்சயம் கிடைக்கும். ஆனா குர்பானியை கட் பண்ணிட்டு அந்த பணத்தை கொண்டு உதவி செய்வது அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் ஏற்புடையதல்ல. எனவே குர்பானி கடமை யார் மீதெல்லாம் இருக்குதோ அவர்கள் கண்டிப்பாக குர்பானியை நிறைவேற்றினால்தான் அந்த கடமையில் இருந்து நீக்க முடியும். அதுதான் அன்றைய நாட்களில் செய்யக்கூடிய மிகச்சிறந்த அமலாக இருக்கிறது. குர்பானியுடைய ரத்தம் பூமியில விழுவதற்கு முன்பாக கொடுப்பவருடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறார். அது அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் பெற்றதாக ஆகிவிடுகிறது. அந்த குர்பானி இறைச்சியும் ரத்தமும் 70 மடங்கு அதிகமாக ஆக்கப்பட்டு நாளை வறுமையை நாம் செய்த நல்ல தீய அமல்கள் மீசானிலே நிறுத்தப்படுகிற போது நன்மையின் தட்டிலே அதை வைத்து நிறுக்கப்படும் என்று கன்சுலுமால் வரக்கூடிய ஹதீஸ் தெரிவிக்கிறது. ஒருத்தர் செய்யக்கூடிய அமல் நன்மையான காரியங்கள் குறைவாக இருந்தாலும் கூட வருடம் அவர் குர்பானி கொடுப்பாரையானால் அவர் கொடுத்த அத்தனை குர்பானி பிராணியுடைய இறைச்சி ரத்தத்தை அல்லாஹ் 70 மடங்கு அதிகமாக்கி அவர் செய்த இதர நன்மைகளோடு வைத்து நிறுத்துகிற போது கண்டிப்பாக அவருடைய நன்மை தட்டு கனத்தால் தாழ்ந்து அவரை சொர்க்கத்துக்கு உயர்த்திவிடும் என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட உன்னதமான அமலாக குர்பானி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனா வந்த 10 வருடங்களும் குர்பானி தொடர்ந்து கொடுத்திருக்கிறார். சில நேரங்களில் வெளியூர் பயணம் மேற்கொள்கிற நேரத்தில் கூட குர்பானியை விட்டதில்லை என்று ஹதீஸ்ல பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்தார்கள் என்று சொன்னால், பரல் அல்லாத ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்தார்கள் என்று சொன்னால் அந்த காரியம் வாஜிபாக ஆகிவிடும். அந்த அடிப்படையில் தான் குர்பானி நமக்கு வாஜிபாக இருக்கிறது. அதே போல ஏத்திகாஃபை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டதில்லை. ரமலானுடைய கடைசி 10 நாட்களுடைய ஏத்திகாஃபை மதீனா வந்ததிலிருந்து வஃபாத்தான வரைக்கும் தொடர்ந்து இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஏத்திகாஃப் நமக்கு சுன்னத்து முஅக்கதாவாக இருக்கிறது, வாஜிபாக ஆகவில்லை. காரணம் என்ன? மார்க்க அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். ஏத்திகாஃபை வலியுறுத்தி இருக்கிறார்கள் பெருமானார், ஆனால் அதை விட்டவர்களை கண்டிக்கவில்லை. எனவே அது சுன்னத்தாக ஆகிவிட்டது. ஆனால் குர்பானியை வலியுறுத்தியது மட்டுமல்லாது விட்டவர்களை கண்டித்திருக்கிறார்கள். நான் வஜத சாத்தன் படம் யுதாக்கி பல எத்துருப்பட்ட முசல்லானா, குர்பானை கொடுக்க வசதி இருந்தும் யார் மறுக்கலையோ அவர் நமது தொழில்படத்திற்கு வரவே வேண்டாம் என்று கண்டித்திருக்கிறார்கள். எனவே கண்டிப்போடு விட்டவர்களை கண்டித்ததோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்வார்கள் ஆனால் அது வாஜிபாக இருக்கிறது. கண்டிக்கவில்லை ஆனால் தொடர்ந்து செய்தார்கள் என்றால் அது சுன்னத்து முஅக்கதாவாக இருக்கிறது என்கிற விளக்கத்தை மார்க்க அறிஞர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். இது போன்ற அபரிதமான சிறப்புகள் கொண்ட குர்பானியை நாம் அனைவருமே நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்துருவானாக. நாம் செய்யற எல்லா இபாதத்துகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அதை அல்லாஹ் தஆலா புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பகரமாக அல்லாஹ் அவனுடைய நெருக்கத்தை நமக்கு தர வேண்டும், பொருத்தத்தை தர வேண்டும். நாம் செய்கிற எல்லா இபாதத்தினுடைய அடிப்படை அதுதான். ஆனால் பிரத்யேகமாக குர்பானியை பொறுத்த வரைக்கும் குர்பானிங்கிற அதனுடைய வார்த்தையிலே என்ன இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நெருக்கம். குர்பான் அப்படிங்கிறது அரபு வார்த்தை.
குர்பானி என்பது உருது வார்த்தை, அந்த அரபுலிருந்து உருது வார்த்தை எடுக்கப்பட்டது. குர்பான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான ஒரு பொருளை செலவிடுவது. அப்ப பிராணிகளை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக நாம் அறுத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். இது அல்லாஹ் தஆலாவினுடைய மார்க்க சின்னங்களில் ஒன்றாக, ஷாயிருல்லாஹ் என்று சொல்லக்கூடிய மார்க்க சின்னங்களில் ஒன்றாக இருக்கிறது. அறியாமை காலத்திலும் குர்பானி கொடுக்கிற பழக்கம் இருந்தது. அவர்கள் சிலைகளுக்காக வேண்டி குர்பானி கொடுப்பார்கள். முந்தைய உம்மத்தினருக்கும் குர்பானி கடமையாக ஆக்கப்பட்டிருந்தது என்பதை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனுடைய ஒரு ஆயத்திலே தெரிவிக்கின்றான். முந்தைய நபிமார்களும் தங்களுடைய உம்மத்தினருக்கு குர்பானியை அவர்கள் கடமையாக ஆக்கியிருந்தார்கள். குர்பானி என்பது வசதி படைத்தவர்கள் மீது கடமை. யார் மீது குர்பானி கடமை என்ற விவரத்தை நாம் நன்கு நினைவில் எடுத்துக் கொள்ள வேண்டும். துல்ஹஜ் மாதம் பிறை 10, 11, 12 ஹனபி மதுஹபுடைய அடிப்படையில இந்த 3 நாட்கள் தான் ஐயாமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய குர்பானியுடைய நாள். இந்த 3 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள்ல யாரிடத்துல அவர்களுடைய அடிப்படை தேவைகள், அவருடைய பராமரிப்பில் இருப்பவர்களுடைய அடிப்படை தேவைகள் போக, அவருக்கு இருக்கக்கூடிய கடன்கள் போக அதிகப்படியாக 87.5 கிராம் தங்கமோ அல்லது 612 கிராம் வெள்ளியோ நகையாகவோ அல்லது காயினாகவோ யாரிடத்துல இருக்குமோ அவர்கள் மீது குர்பானி கடமை. தங்க நகை அல்லது தங்க காயின், பிஸ்கட் இந்த மாதிரி இது ரெண்டும் இல்லை அப்படின்னு சொன்னா வெள்ளியினுடைய மதிப்பாக 612 கிராம் உடைய மதிப்புக்கு உண்டான பணம் யாரிடத்துல அதிகப்படியாக கடன் போக அதிகப்படியாக இருக்குமோ அவர் மீது குர்பானி கடமை. 1 கிராம் என்பது ஏறத்தாழ 100 ரூபாய்க்கு வந்துச்சு, 1 கிராம் வெள்ளி. அப்ப 612 கிராம் என்பது ஏறக்குறைய 61,000 ரூபாய். 61,000 ரூபாய் அதிகப்படியாக ஒரு இடத்திலே குறைந்தபட்சம் பணம் இருக்குமானால் குர்பானியுடைய நாட்கள்ல அவர் மீது குர்பானி கொடுப்பது கடமை. அல்லது வியாபார பொருட்கள் இருக்கிறது, கடை வச்சிருக்கிறாரு, மளிகை கடையோ, மெடிக்கலோ, ஜவுளி கடையோ, எலக்ட்ரிக் கடையோ, அந்த கடையில விற்பனைக்காக வேண்டி வைத்திருக்கிற பொருட்களுடைய சரக்குடைய மொத்த மதிப்பு 61,000 ரூபாய் அதற்கு மேல் இருக்கிறது என்றால் அவர் மீது குர்பானி கடமை. அதே போல குடியிருக்கிற வீடு அல்லாம அதிகப்படியாக அவருக்கு வீடு இருக்கு, அந்த வீட்டை அவர் வாடகை விட்டுருக்கலாம் அல்லது வேற கடைகளோ கட்டடங்களோ இருக்குது. அந்த கட்டடங்களுடைய மதிப்பு 61,000 ரூபாய்க்கு மேற்பட்டு இருந்தால் அவர் மீது குர்பானி கடமை. தான் பயன்படுத்தக்கூடிய சொந்த வாகனம் அல்லாது அதிகப்படியாக வாகனம் அவரிடத்தில் இருக்கிறது. ஒரு வாகனம் இருந்தா போதும் அவருடைய தேவைக்கு, ஆனா 2 வாகனம் 3 வாகனம் வச்சிருக்கிறார். அந்த அதிகப்படியான வாகனத்துடைய மதிப்பும் 60,000 ரூபாய்க்கு மேற்பட்டு இருக்குமானால் அவர் மீது குர்பானி கொடுப்பது கடமையாக இருக்கிறது. அதே போல காலி இடம் வச்சிருக்கிறார், வீடு கட்டுறதுக்காகவோ அல்லது நல்ல விலை கிடைத்தால் விற்பதற்காகவோ ஒரு பிளாட் வச்சிருக்கிறாரு, அதனுடைய மதிப்பும் 60,000 ரூபாயை தாண்டுமானால் அவர் மீது குர்பானி கொடுப்பது கடமையாக இருக்கும். அல்லது ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் தங்கம் இருக்குது, கொஞ்சம் வெள்ளி இருக்கு, ரெண்டுமே நிசாபுடைய அளவுக்கு இல்லை, ஆனா இந்த ரெண்டினுடைய விலையை மதிப்பீடு செய்தால் அது வெள்ளியினுடைய மதிப்பை அடையும் என்றிருந்தால் அவர் மீது குர்பானி கடமை. உதாரணமா ஒரு பெண்மணி இடத்துல ஒரு 2 பவுன் இருக்கு, 2 பவுன், ஒரு சில ஆயிரங்கள் மதிப்புள்ள வெள்ளி ஆபரணம் ஒன்று இருக்கு, தங்கமும் அதனுடைய நிசாபான 87.5 கிராமை அடையல, வெள்ளியும் அதனுடைய நிசாபான 612 கிராம அடையல. ஆனா இந்த 2 நகையினுடைய மார்க்கெட் அன்னைக்கு வித்தோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு 61,000 ரூபாய், அதை விட அதிகமாக அது விற்பனையாகும் என்று சொன்னால் அந்த பெண்மணியின் மீது குர்பானி கடமை. 2 பவுன் கூட இல்லாம நிற்காது. எனவே பெண்கள் தாய்மார்கள் யோசிக்க வேண்டும், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நகைகள் அதை குர்பானி கொடுக்கிற அளவுக்கு உண்டான 60,000 ரூபாய் அளவுக்குள்ளான நகைகள் இருக்கிறதா என்பதை யோசிச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் குர்பானியை நிறைவேற்றார். ஏன்னா இன்னைக்கு ஒரு பூனை 53,000 ரூபாய்,
2 பவுன் அப்படிங்கும் போது 1 லட்சம் தாண்டி அல்லது 1 பவுன் நகை இருக்குது, ஒரு 10,000 ரூபாய் மதிப்புக்கு வெள்ளி இருக்குது, அல்லது வெள்ளி அறவே இல்லை ஆனா 10,000 ரூபாய் மதிப்புக்கு அதிகப்படியான ஒரு பணம் இருக்குது கடன்லாம் இல்லாம. இப்ப இந்த 2ஐயும் சேர்த்து 60,000 ரூபாய் தாண்டிவிடும் என்றால் அப்போதும் அவர்களிடத்துல குர்பானி கொடுப்பது கடமையாக இருக்கிறது. இந்த சட்ட விளக்கத்தின் அடிப்படையில நம்மள யார் யார் மேல குர்பானி கடமை என்பதை நாம் யோசித்து, கடமை இருக்கும் பட்சத்திலே இன்னும் அவகாசம் இருக்கிறது, அந்த கடமையை நாம் நல்ல முறையில நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். பொதுவாக வசதியுடையவர்கள் மீது ஜகாத்தும் கடமையாக இருக்குது, குர்பானியும் கடமையாக இருக்குது. யார் மேலெல்லாம் ஜகாத்து கடமையோ, ஜகாத் யாரெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாத்து மேலேயும் குர்பானி கடமை, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா சில சூழ்நிலைகள்ல சிலர் மீது ஜகாத்து கடமையானது, ஆனா குர்பானி கொடுக்கிறது கடமையாகும். ஏன்னா ஜகாத்துக்கும் குர்பானிக்கும் மத்தியில் சில வித்தியாசங்கள் இருக்கு. அந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வித்தியாசம் என்னன்னா, ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் ஜகாத்துடைய நிசாப் அளவுக்கு பொருளாதாரம் ஒருத்தருடைய கையில வந்து 1 வருடம் முடிஞ்சதுக்கு பின்னாடிதான் ஜகாத்து கடமை. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 1 வருடம் வரைக்கும் இருந்து அதுக்கு பின்னாடிதான் ஜகாத்து கடமையாகும். ஆனா குர்பானியை பொறுத்த வரைக்கும் குர்பானிக்கு முதல் நாள் வரைக்கும் அவருக்கு எந்த வசதி வாய்ப்பும் கிடையாது. ஆனா குர்பானியுடைய 3 நாள் பிறை 10, 11, 12 இந்த 3 நாள்ல ஏதாவது ஒரு நாள் அவருக்கு திடீர்னு ஒரு பொருளாதாரம் வந்துருச்சு. ஏதோ ஒரு வழியில அவருக்கு பொருளாதாரம் வந்துருச்சு, ஒரு 60,000 70,000 வரைக்கும் அவருக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அதிகப்படியான தொகை. அப்ப அவர் மேல குர்பானி கடமை வந்து 1 வருஷம் முடியணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. இது ஒரு வித்தியாசம். 2வது வித்தியாசம் என்னன்னா, ஜகாத் என்பது வளர்ச்சியுடைய பொருளை மட்டும்தான் கடமையாகும். எந்த பொருள் வளர்ச்சியுடைய பொருளாக இருக்குமோ அதுலதான் ஜகாத்து கடமை. வளர்ச்சி அடையாத பொருள் அது எவ்வளவு அதிகமான மதிப்புடையதாக இருந்தாலும் சரி ஜகாத்து கடமை ஆகாது. ஆனா குர்பானி அப்படி இல்லை. வளர்ச்சியுடைய பொருள், வளர்ச்சி அடையாத பொருள் எல்லாத்திலையுமே குர்பானி கடமை. உதாரணமா பார்த்தோம்னா, ஒருத்தர் காணி இடம் வச்சிருக்கிறார். அவர் வீடு கட்டணுங்கிற இடத்துல வாங்கி வச்சிருக்கிறாரு. இப்ப அந்த காணி இடத்தினுடைய மதிப்புல அவருக்கு ஜகாத்து கடமை இல்லை. ஏன்னா வீடு கட்டுறதுக்காக வச்சிருக்கிற அந்த இடம் இருக்குது, அது வளர்ச்சி அடையாத பொருள். ஆனா அதே இடத்தை விற்பனைக்காக அவர் வச்சிருக்கிறாருன்னா அவர் வருஷம் ஜகாத் கொடுக்கணும். அந்த காணி இடத்தை அவர் விற்கிற வரைக்கும் எத்தனை வருஷம் அவருடைய கையில இருக்குமோ ஒவ்வொரு வருடமும் அதனுடைய அன்றைய வருடத்தினுடைய மதிப்பு என்னன்னு பார்த்து அவர் ஜகாத் கொடுக்க வேண்டும். விற்பனைக்காக இருந்தா ஜகாத்து கடமை, சொந்த உபயோகத்துக்காக இருந்தா ஜகாத்து கடமை இல்லை. ஆனா குர்பானி என்பது அப்படி இல்லை. காணி இடம் இருக்கிறது, 60,000 ரூபாய்க்கு மேற்பட்டு அந்த இடத்தினுடைய மதிப்பு இருக்கிறது என்று சொன்னால் அவர் எந்த நியத்துல வாங்கி வச்சிருந்தாலும் சரி, வீடு கட்டணும் அல்லது விற்கணும் அல்லது என்னுடைய வாரிசுகளுக்கு பின்னாடி நான் கொடுக்கணும், எந்த நியத்துல அவர் வாங்கி வச்சிருந்தாலும் சரி அவர் குர்பானி கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனா வீட்டில் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான பொருட்கள் போக ஆடம்பரமான பொருட்கள்லாம் இருக்கு. அந்த பொருள் அவருக்கு அத்தியாவசியம் அல்ல, ஆடம்பரமான பொருட்கள் வீட்டுல இருக்குதுன்னு சொன்னா அந்த பொருட்களுடைய மதிப்புல ஜகாத்து கடமையாக. வீட்டுல நம்ம சொந்த உபயோகத்துக்கு எவ்வளவு பொருள் வாங்கி வச்சிருந்தாலும் சரி, ஆனால் குர்பானியை பொறுத்த வரையிலும் அதனுடைய மதிப்பு 60,000 தாண்டுமே. ஆனால் அப்போ அவர் குர்பானி கொடுக்கணும். இந்த வித்தியாசம் ஜகாத்துக்கும் குர்பானிக்கும் மத்தியில் உள்ள மிக முக்கியமான வித்தியாசம். அதே போல ஜகாத் என்பது இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு மட்டும்தான் ஜகாத் கொடுக்க முடியும். வசதி உள்ளவர்களுக்கோ மாற்றார்களுக்கோ கொடுக்க முடியாது. ஆனா குர்பானியை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள்ல ஏழை பணக்காரருக்கு கொடுக்கலாம், முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரருக்கும் நம்ம குர்பானி இறைச்சியை கொடுக்கலாம். அதே போல இன்னொரு வித்தியாசம், ஜகாத் என்பது தாமதமாக கூட கொடுக்கலாம். இன்னைக்கு கடமைன்னு சொன்னா நான் நாளைக்கு கொடுக்கலாம், அடுத்த வாரம் கொடுக்கலாம். தகுந்த காரணம் இருந்துச்சுன்னு சொன்னா நான் தாமதப்படுத்தி கொடுக்கலாம். ஆனா குர்பானியை பொறுத்த வரைக்கும் அந்த 3 நாளைக்குள்ள கொடுத்தாதான் குர்பானி. அந்த நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா குர்பானி கொடுக்க முடியாது, சதக்கா தான் செய்யணும். அவர் சட்டம் பின்னாடி சொல்லுவோம். இப்ப இந்த மாதிரியான வித்தியாசம் இருக்கிற காரணத்தினால ஜகாத்து கடமை இல்லாதவர்கள் மீதும் குர்பானி என்பது இந்த விளக்கத்தின் அடிப்படையில கடமையாகும் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். அதே போல யாருக்கு
ஜக்காத்து கடமையா இருக்குதோ ஒரு குடும்பத்துல, அவர்கள் ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய பெயரில் குர்பானி கொடுக்க வேண்டும். அதாவது குர்பானி கொடுக்கிறது கடமையானவர்கள் ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய பெயரிலே குர்பானி கொடுக்க வேண்டும். சில குடும்பத்துல என்ன பழக்கம்னா, குர்பானி கடமையா இருக்கிறவரு முதல் வருஷம் தன்னோட பேர்ல கொடுத்தவர், அடுத்த வருஷம் என்ன செய்யறாரு, என்னுடைய மனைவி பேர்ல கொடுக்குறேன், அதுக்கடுத்து என்னுடைய மகன் பேர்ல, என்னுடைய மகன் பேர்ல, ஒவ்வொரு வருஷமும் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருடைய பேர்ல அவர் குர்பானி கொடுப்பார். அப்படி கொடுத்தா யார் மேல கடமையோ அவருடைய கடமை நீங்க, அது கணவராக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், குடும்ப தலைவரோ குடும்ப தலைவியோ அவங்க மேல கடமைன்னு சொன்னா அவங்க பேர்ல தான் குர்பானி கொடுக்கணும். குடும்பத்துல இருக்கிற கடமை இல்லாத உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்கள நன்மையில கூட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த குர்பானியுடைய நன்மை, நான் என் பேர்ல இருக்கிறேன், என் மேல கடமை, என்னுடைய நன்மையை என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுத்துவா செய்யலாம், தவறு கிடையாது. நன்மையில் அவர்களை கூட்டாக்கி கொள்ளலாம். ஆனால் கடமை யார் பேர்லையோ அவங்க பேரை சொல்லித்தான் குர்பானி கொடுக்க வேண்டும். அதே போல குர்பானி என்பது மிக முக்கியமான இபாதத்தாக இருக்கிறதுனால வீட்டினுடைய எந்த நிகழ்வை முன்னிட்டும் குர்பானியை தள்ளி போடக்கூடாது. ஒருத்தர் மௌத்தாயிட்டாரு, குர்பானி நாளுக்கு ஒரு 10 நாள் 20 நாள் முன்னாடி ஒருத்தர் மௌத்தாயிட்டாரு, இன்னும் 40 பாத்தியா எவ்வளவு செய்யல, அதுக்கிடையில நம்ம குர்பானியை கொடுக்கணும், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் என்பதாக தள்ளி போடக்கூடாது. 40 நாள் பாத்தியா செய்யறது செய்யாதது அவங்க. ஆனா குர்பானியுடைய நாள் வந்துருச்சு, கடமை இருக்குன்னு சொன்னா கண்டிப்பாக குர்பானி கொடுக்க வேண்டும். அதே போல சில பேருடைய பழக்கம் என்னன்னா, வீட்டுல யாராவது பெண்கள் மாசமா இருக்கிறாங்க, கர்ப்பிணியா இருக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப அந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், அப்ப ஒரு உயிரையே நம்ம கொள்ளணும், குர்பானி நம்ம இந்த வருஷம் கொடுக்க வேண்டாம், குழந்தை பிறக்க வேண்டிய நிகழ்வு இருக்குதுனால அடுத்த வருஷம் பாத்துக்கலாம், தள்ளி போடுறோம். யாராவது முடியாம இருக்கிறாரு, குர்பானி இந்த வருஷம் கொடுக்க வேண்டாம், நல்லா பின்னாடி அடுத்த வருஷம் பார்க்கலாம், இந்த மாதிரி தள்ளி போறது கூட கட்டாய கடமை. வீட்டினுடைய எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் சரி, குர்பானி கடமை இருக்கும் பட்சத்துல அதை அந்த உரிய நேரத்திலே கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த குர்பானியுடைய பணத்தை குர்பானி அல்லாம வேற எந்த காரியத்துக்கு பயன்படுத்தினாலும் சரி, குர்பானி கடமை நீங்காது, அவர் வேற பொறுப்பாக இருந்து கொண்டு. அதே போல ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் அவங்க மேல குர்பானி கொடுக்கறது கடமையா அப்படிங்கிற கேள்வி சில சகோதரர்கள் அடிக்கடி கேட்பாங்க. ஹஜ்ஜுக்கு போறவங்க ஹஜ்ஜுடைய குர்பானின்னு ஒண்ணு இருக்கு, அந்த குர்பானி அவர்கள் கண்டிப்பாக அங்க நிறைவேற்ற வேண்டும். ஆனா இங்க ஊர்ல இருக்கும்போது ஹாஜிகள் வருஷம் வருஷம் குர்பானி கொடுத்தாங்க, இப்ப அவங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க, குர்பானி கொடுக்கறவங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க. இப்ப அவங்க மேல அந்த வசதி வாய்ப்பின் காரணமாக ஏற்படுற குர்பானி இருக்குது, அது அவங்க கொடுக்கணுமா இல்லையா அப்படிங்கிறதுல ஒரு விளக்கம் இருக்கு. பொதுவா குர்பானி என்பது பருவ வயதை அடைந்த உள்ளூர் வாசியின் மீது குர்பானி கடமை. குர்பானியுடைய அந்த 3 நாட்கள்ல ஒருத்தர் வெளியூர்ல இருக்கிறார், 77 கிலோமீட்டர் அதை விட தூரம் உள்ள ஒரு ஊர்ல தன்னுடைய ஒரு நிர்பந்த தேவை நிமித்தம் போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இப்ப அவர் மேல குர்பானி கடமை இல்லை என்பது மார்க்க சட்டம். இப்ப இந்த சட்டத்தின் அடிப்படையில ஹஜ்ஜுக்கு போயிருக்கக்கூடிய ஹாஜிகள் தன்னுடைய சொந்த ஊர்ல இருந்து பயணத்துல போயிருக்கிறாங்க. இப்ப இவங்க மக்காவுல அந்த குர்பானியுடைய 3 நாள் உட்பட 15 நாள் மக்காவிலே தங்குவதாக இருந்தால் அப்ப அவர் மேல குர்பானி கடமை. ஏன்னா ஒரு ஊர்ல 15 நாள் தங்கினா உள்ளூர்வாசியாக கருதப்படுவார், இது மார்க்க சட்டம். இப்ப மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய அரஃபா, மினா, முஸ்தலிஃபா இந்த இடங்கள்லாம் சேர்த்து மக்காவுக்குள்ள வந்துடும். அப்ப இந்த இடங்கள் எல்லாத்திலையும் சேர்த்து அந்த பிறவி 10, 11, 12 உட்பட 15 நாட்கள் மக்காவிலே ஒரு ஹாஜி தங்குறாருன்னு சொன்னா அப்ப அவருக்கு குர்பானி கடமை. அப்படி 15 நாள் அவர் மக்காவில தங்கல, 10 நாள் 12, 13 நாள் தங்குறாரு, அதுக்கப்புறம் 14 போறாரு, வேற பக்கம் போயிடுறாரு, மக்காவினுடைய எல்லையை தாண்டி போயிடுறாரு அப்படின்னு சொன்னா இப்ப அவருக்கு ஹஜ்ஜுடைய குர்பானி மட்டும்தான் கடமை, வருஷம் வருஷம் கொடுக்குற அந்த குர்பானி கடமை இல்லை. இந்த சட்ட விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம முன்னோர்கள் நம்முடைய பெற்றோர் மௌத்தாயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்காக நம்ம குர்பானி கொடுக்கலாமா? இது வசியத்து குர்பானின்னு சொல்லணும். அவங்க மௌத்தானதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட வசியத்து பண்ணியிருந்தாங்க, என் சார்பாக நீங்க குர்பானி கொடுக்கணும்னு சொல்லி பிள்ளைகள்கிட்ட வசியத்து பண்ணியிருந்தாங்க.
அதற்குண்டான பொருளாதாரத்தையும் அவங்க ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இந்த பணத்துல இருந்து அல்லது இதுல வரக்கூடிய வருமானத்திலிருந்து என்னுடைய சார்பா குர்பானி நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தனியாக அதுக்கு பொருளாதாரத்தை ஒதுக்கீடு செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா, இப்ப பிள்ளைங்க என்ன செய்யணும், அவங்களுடைய பெற்றோருக்கான வருஷம் அந்த பணத்துல இருந்து குர்பானி கொடுக்கிறது வாஜிபாக இருக்குது. இது வசீயத்து குர்பானி. இந்த குர்பானியுடைய இறைச்சியை இவங்க சாப்பிடக்கூடாது. யார் கொடுக்குறாங்களோ அவங்க குடும்பத்தினர் சாப்பிடாம அவருடைய இறைச்சியை மற்றவர்களுக்கு அவர்கள் சதக்கா செய்து விட வேண்டும். தானும் தன்னுடைய குடும்பத்தினரும் சாப்பிடக்கூடாது. அப்படி வசீயத்து செய்யாம உட்கார்ந்தா இருந்தாங்க. அவர்களுடைய ஈசான் தாமுக்காக வேண்டி பிள்ளைங்க குர்பானி கொடுக்குறாங்கன்னு சொன்னா இது நஃபிலான குர்பானி. நஃபிலான குர்பானி. அப்ப அதனுடைய இறைச்சியை கொடுக்கறவங்க அவருடைய குடும்பத்தினர் சாப்பிடலாம், மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். அதே போல நபிமார்கள் பேர்ல, சஹாபாக்கள் பேர்ல, வழிமார்கள் பேர்ல குர்பானி கொடுக்கக்கூடிய பழக்கமும் சமுதாயத்துல பரவலா இருக்குது. இதெல்லாம் நஃபிலான குர்பானி தான். இந்த நஃபிலான குர்பானை பொறுத்த வரைக்கும் என்ன சட்டம்னா, நம்ம மேல வாஜிபான குர்பானி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுதான் முன்னுரிமை கொடுக்கணும். வாஜிபான குர்பானியை நிறைவேற்றுறதுக்கு பின்னாடி நம்மகிட்ட பொருளாதாரம் இருக்குதுன்னு சொன்னா, அப்ப அதனுடைய மேல்பட்சமான நன்மைகள் நிறைய நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்காக நஃபிலான குர்பானி கொடுக்கலாம். நஃபிலான குர்பானை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஆடு அறுக்கிறோம்னு சொன்னா, அந்த ஒரு ஆட்டுல என்ன செய்யலாம்னா அத்தனை பேர்த்தையும் நம்ம நியத்து வச்சுக்கலாம். எல்லா நபிமார்களுக்காகவும், எல்லா சஹாபாக்களுக்காக, இமாம்களுக்காக, இறைநேசர்களுக்காக, என்னுடைய குடும்பத்தில் வஃபாத்தான என்னுடைய முன்னோர்களுக்காக நான் இந்த குர்பானி கொடுக்கிறேன் என்பதான் நியத்து பண்ணி அத்தனை பேர்த்தையும் நியத்து செஞ்சு ஒரு ஆடு அறுக்கலாம். அல்லது கூட்டு குர்பானியில சேர்றாரு அப்படின்னு சொன்னா அத்தனை பேர்த்தை நியத்து பண்ணி ஒரு கூட்டுல அவர் சேரணும். அதனால அனுமதி இருக்கு. ஏன்னா நஃபில் குர்பானி. ஆனா வாஜிபான குர்பானி ஒருத்தருக்கு ஒண்ணுதான். அதுல அடுத்தவங்களுடைய பேரை சேர்க்க முடியாது, நன்மையில தான் கூட்டு சேர்க்க முடியும். வாஜிப் என்பது ஒருத்தர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுக்காக குர்பானி கொடுத்திருக்கிறாங்க. இந்த உம்மத்துல யாருக்கெல்லாம் குர்பானி கொடுக்கறதுக்கு வசதி இல்லையோ அவங்களுக்கும் குர்பானியுடைய நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிற தயான சிந்தனையோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக குர்பானி கொடுத்திருக்காங்க. அதனால ஒருத்தருக்கு கடைசி வரைக்கும் குர்பானி கொடுக்கறதுக்கான பொருளாதாரமே அவர்கிட்ட இல்லை, ஆனா ஆசைப்படுறாரு, கொடுக்க முடியலன்னு சொன்னாலும் இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக கொடுத்திருக்கிற அந்த குர்பானியுடைய நன்மை அவருக்கு வறுமையில கிடைக்கக்கூடியதாக. குர்பானி கொடுக்கறதுக்காக ஒரு பிராணி வாங்கியிருந்தாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக குர்பானியுடைய நாட்கள்ல கொடுக்க முடியாம போயிருச்சு. இப்ப குர்பானியுடைய அந்த 1 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அடுத்து அவங்க என்ன செய்யணும்னா அந்த ஆட்டை, அந்த பிராணியை குர்பானிக்காக அனுப்ப முடியாது. மாறான அந்த பிராணியை அப்படியே சதக்கா செய்யும். தேவையில்லை, அதுக்காக கொடுக்கணும். குர்பானி எங்களுடைய நாள் முடிஞ்சிருச்சு. அல்லது பணமா வச்சிருக்கிறாரு, இன்னும் பிராணி வாங்கல, அதுக்குள்ள நாள் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா இப்போ என்ன செய்யணும்னா அந்த பணத்தை சதக்கா செய்து விட வேண்டும். இந்த ஆட்டோடைய பணமா இருந்தா ஒரு கூட்டுல சேரலாம்னு சொல்லி பணம் வச்சிருக்கிறார். ஒரு கூட்டிங்க எவ்வளவு 4000 இருக்கலாம். ஒரு கூட்டுல சேர்றதுக்காக பணம் எடுத்து வச்சிருந்தாரு. ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு நாள் கூட்டு குர்பானியில சேர முடியல. இப்ப அந்த நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த 4000 ரூபாய் அவர் சதக்கா செஞ்ச போதாது. மாற என்ன செய்யணும்னா ஒரு நடுத்தரமான ஆட்டினுடைய விலையை சதக்கா செய்யணும். ஒரு ஆட்டினுடைய விலை என்னவோ அந்த விலையை அவர் சதக்கா செய்யணும். ஆனா அந்த நாளுக்குள்ள அவர் சேர்ந்துட்டாருன்னா அந்த 4000 அவர் வேலை முடிஞ்சிடும், அவருடைய குர்பானி நிறைவேறிடும். ஆனா நாள் முடிஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஒரு ஆட்டினுடைய விலையை சதக்கா செய்யணும். அதே மாதிரிதான் கடந்த வருடங்கள்ல அவர் மேல குர்பானி கடமையா இருந்துச்சு. ஆனா சட்டம் தெரியாதனால என் மேல கடமை இல்லைன்னு நினைச்சிட்டு கொடுக்காம விட்டார். இப்ப சட்டம் தெரிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு 4 வருஷமா என் மேல கடமை இருந்துச்சு, நான் கொடுக்காம விட்டேன் என்பதாக இருந்தா இப்பவும் அவருக்கு அதே சட்டம் தான். ஒவ்வொரு வருடத்திற்கும் பரவமாக ஒரு ஆட்டினுடைய விலையை அவர் சதக்கா செய்ய வேண்டும். அதுக்கு அவருக்கு வசதி இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல அவர் தௌபா செய்யலாம். அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். அவருக்கு அல்லாஹ் அதனுடைய குற்றம் இல்லாம நல்லா ஆகிறார். ஆனா சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா கடந்த ஒவ்வொரு வருடத்துக்கும் பதிலாக ஒரு ஆட்டினுடைய விலையை சதக்கா செய்யணும். 4 வருஷமா நான் செய்யல,
இந்த வருஷம் தான் எனக்கு சட்டம் தெரிஞ்சு, அதனால இந்த வருஷம் நான் என்ன செய்யறேன், 5 கூட்டுல நான் சேர்த்துக்கிறேன், 4 வருஷம் பிளஸ் இந்த வருஷம் சேர்த்து நான் குர்பானி கொடுக்குறேன்னா அந்த மாதிரி குர்பானி நிறைவேறாது. அந்த வருடத்துடைய குர்பானி மட்டும்தான் நிறைவேறும். குர்பானியில வந்து கதாயஞ்சது கிடையாது. அடுத்து குர்பானி பிராணிகள் நமக்கு தெரியும். ஆடு, மாடு, ஒட்டகம். ஆடு வந்து 1 வயசு முடிஞ்சிருக்கணும். இந்த 1 வயசு அப்படிங்கிறது சந்திராண்டு படிதான் நம்ம பார்க்கணும். சந்திர ஆண்டுக்கும் சூரிய ஆண்டுக்கும் மத்தியில வித்தியாசம் இருக்கு. 11 நாள் வித்தியாசம் இருக்கு. 365 நாள் சூரிய ஆண்டு. சந்திராண்டு என்பது 354 நாட்கள் தான். அப்போ ஒரு ஆடு பிறந்து 354 நாள் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அதுக்கு அடுத்த நாள் அந்த ஆட்டை நம்ம குர்பானி கொடுக்கலாம். அந்த 354 நாட்கள்ல ஒரு நாள் குறைஞ்சிருந்தாலும் சரி அந்த ஆட்டை குர்பானி கொடுக்கறது கூட. எனவே வந்து ஆடு வாங்கும் போது அது முழுக்க 1 வயசு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டு நம்ம அந்த பிராணியை வாங்கணும். மாட்டுல வந்து 2 வயசு முடிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒட்டகத்துல 5 வருடங்கள் முடிஞ்சிருக்கணும். இந்த கால்நடைகள் வந்து என்னவா இருக்கும்னா நல்ல முறையில ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், திடகாத்திரமாக இருக்க வேண்டும். அவிசலாசனம் சொன்னாங்க, சம்பினூயாக்கும் பைனஹா அஸ்ராத்தி மத்தாயாக்கும். குர்பானி பிராணிகளை கொடுத்ததான நீங்கள் ஆக்குங்கள், அது மறுமையில் அவங்களுக்கு சிராத்தை கடக்கக்கூடிய வாகனமாக இருக்கும். சிராத்து புஸ்தகின் பாடத்தை கடக்கிறதுக்கு உங்களுக்கு வாகனமாக பயன்படும். எனவே அவர்கள் முதுகில உட்கார்ந்து சவாரி செய்கிற அளவுக்கு வலுவானதாக திடமானதாக அந்த பிராணி வந்து குறைகள் இல்லாமல் அழைக்க வேண்டும். அடுத்து குர்பானியினுடைய நாட்கள் ஹனபி மதுஹபின் பிரகாரம் பிறை 10, 11, 12 இந்த 3 நாட்களுக்குள்ள குர்பானி கொடுக்க வேண்டும். அதுல சிறந்தது என்னன்னு சொன்னா முதல் நாள் கொடுக்கறதா சிறந்தது. முதல் நாள் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏதாவது சூழ்நிலையின் காரணமாக வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்னா அடுத்த நாள் கொடுக்கலாம், அடுத்த நாள் முடியலன்னா அதுக்கு அடுத்த நாள் கொடுக்கலாம். ஷாஃபி மதுஹப்ல பிறை 13 வரைக்கும் 3 மதுஹப்லையும் ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி 3 மதுஹப்லையும் பிறை 13 மதுஹப் வரைக்கும் அனுமதிக்கிறது. அடுத்து குர்பானி பிராணியை அறுக்கக்கூடிய நேரம் வந்து ஈது தொழுகை முடிந்ததுக்கு பின்னாடிதான் குர்பானி கொடுக்கும். ஈது தொழுகைக்கு முன்னாடி யாராவது குர்பானி கொடுத்தாங்கன்னா அது குர்பானியாக ஆகாது. திரும்ப அவர் ஈதுக்கு பின்னாடி குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. எனவே ஈது தொழுகை முடிய வேண்டும். ஒரு ஊர்ல 1க்கு மேற்பட்ட பள்ளிவாசல் இருக்குது, பல பள்ளிகள் இருக்குதுன்னு சொன்னா ஏதாவது ஒரு பள்ளியில ஈது தொழுகை முடித்து விட்டது என்றால் அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே குர்பானி கொடுக்கணும். அவர்களே ஈது தொழாவிட்டாலும் பரவாயில்ல. ஒரு இடத்துல 7 மணிக்கு வச்சிருப்பாங்க, ஒரு இடத்துல 8 மணிக்கு வச்சிருப்பாங்க, ஒரு இடத்துல 9 மணிக்கு வச்சிருப்பாங்க. இப்படி தள்ளி வைக்கிற பழக்கம் இருக்கு. அதனால ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு பள்ளியில எங்க சீக்கிரமா ஈது முடியுதுன்னு சொல்லி பார்த்து அங்க ஈது முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இப்ப அந்த ஒட்டுமொத்த ஊருக்காரங்க என்ன செய்யலாம்னா தன்னுடைய குர்பானியை நிறைவேற்றிட்டு அப்புறம் தன்னுடைய மகளாவில் இருக்கிற ஈது தொழுகைக்கு அவங்க போகணும். அந்த மகளாவில் ஈது முடிஞ்சாதான் அறுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. ஈடு தொழுகை நடக்காத குக்கிராமங்களாக இருந்தால் அங்க வந்து சுகுர தொழுகைக்கு பின்னாடி குர்பானி கொடுத்தலாம். ஆனா பொதுவாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான குக்கிராமங்கள் ரொம்ப அபூர்வம். பொதுவா எல்லா ஊர்லயுமே ஈடு தொழுகை, ஜும்மா தொழுகை எல்லாம் நடக்குது. ஃபத்வா காஷ்மீர் அப்படிங்கிற ஃபத்வா கிதாபுல இப்படி ஒரு சட்டம் எடுத்துக்கிறாங்க. ஒரு ஊர்ல வந்து 8 மணி 9 மணிக்கு தான் ஈடு வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற குர்பானி கொடுக்கிற ஒருத்தர் என்ன செய்யறாரு, சீக்கிரமா குர்பானி கொடுக்கணும், எனக்கு அடுத்த சில வேலைகள் இருக்குது, வெளியூர் போகணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா இப்ப அவர் என்ன செய்யலாம்னா அந்த ஊருக்கு வெளியில சுகுரு தொழுதுட்டு அந்த ஊருக்கு வெளியில தன்னுடைய குர்பானி பிராணியை கொண்டு போய் ஊருடைய எல்லையை தாண்டி அவர் அங்க வச்சு தன்னுடைய பிராணியை அறுத்து அதுக்கப்புறம் உள்ளூர்களை கொண்டு வந்து அந்த கறியை பங்கீடு செய்யலாம். அவருடைய குர்பானி நிறைவேறும். அடுத்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் நடுவில் வச்சிருந்தான் சீக்கிரமா குர்பானி கொடுக்க விரும்பினார் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான ஒரு அனுமதி இருக்குது அப்படிங்கிற சட்டத்தை எழுதியிருக்கிறான். அதே மாதிரி குர்பானி பிராணி எந்த ஊர்ல அறுக்கிறோமோ அந்த ஊர்ல ஈது முடிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதுதான் சட்டம். குர்பானி கொடுக்கிறவர் வேற ஊர்ல இருக்கிறாருன்னா அந்த ஊர்ல அவர் வந்து ஈது தொழுகை முடிஞ்சா இல்லையான்னு பார்க்க வேண்டியது. உதாரணமா ஒருத்தர் சவுதியில இருக்கிற நம்ம ஊருக்காரு,
ஏன் சார்பா நீங்க குர்பானி கொடுத்துருக்கேன்னு சொல்லி நம்ம ஊர்ல இருக்கிற அவருடைய குடும்பத்தாருக்கு சொல்லியிருக்கிறார். இப்ப அவருக்கு ஒரு நாள் முன்னாடி ஈடு வந்திருக்கலாம். இப்ப அவர் ஈடு தொழுதுட்டு வந்து இங்க போன் பண்ணி நான் ஈடு தொழுதுட்டு வந்துட்டேன், நீங்க எனக்கு குர்பானி கொடுங்க அப்படின்னு நமக்கு சொல்றாரு. நமக்கு வந்து அடுத்த நாள் நாளைக்கு தான் ஈடுன்னு சொன்னா இன்னைக்கு நாம அவருக்காக குர்பானி கொடுக்க முடியாது. ஏன்னா பிராணி வந்து இங்க இருக்கு. இங்க வந்து என்ன சட்டம், இங்க ஈடு முடிஞ்சுட்டா தான் அந்த பிராணி மறக்க முடியும். ஏன்னா பிராணி இருக்கிற இடம் தான் கவனிப்பே தவிர அந்த பிராணியை யார் குர்பானி கொடுக்கிறாரோ அவர் இருக்கிற ஊர்ல ஈடு முடிச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. பிராணி இருக்கிற இடத்துல ஈடு முடிந்திருக்க வேண்டும். இப்போ ஒருத்தர் நகரத்துல இருக்கிறாரு, அவருக்கு ஈடு முடிஞ்ச பின்னாடி தான் குர்பானி கொடுக்கணும். ஆனா ஒரு சின்ன கிராமத்துல பிராணி இருக்குது, அந்த ஊர்ல வந்து ஈடு தொழுகை கிடையாதுன்னு சொன்னா இப்ப இவர் சார்பான அந்த ஊர்ல இருக்கிற யாராவது என்ன செய்யலாம், அவர் இவரே கூட அங்க போய் அந்த கிராமத்துல சுபருக்கு பின்னாடி அந்த பிராணியை குர்பானி கொடுத்துட்டு கூட நம்ம குர்பான் பிராணி ஒருத்தர் வாங்கி வச்சிருந்தாரு. குர்பானி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் வஃபாத் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த பிராணி இருக்குது அவருடைய வாரிசுகளுக்கு சொந்தமாயிடும். அந்த வாரிசுகள் விரும்பினாங்கன்னா தன்னுடைய தந்தையின் பேர்ல குர்பானி கொடுக்கலாம், நபிலான குர்பானியா ஆகும், அதனுடைய நன்மையை அவங்க சேர்த்து வைக்கலாம். அல்லது அவங்க விரும்பினா இந்த குர்பானி கொடுக்காம அந்த ஆட்டை தங்களுடைய பராமரிப்புல வச்சுக்கோ அல்லது வித்து அந்த பணத்தை செலவு பண்றதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அதே மாதிரி ஒருத்தர் குர்பானி கொடுக்கறதுக்காக பணம் எடுத்து வச்சாரு, பிராணி வாங்கல அல்லது கூட்டிலையும் சேரல, அந்த குர்பானியுடைய நாள் வர்றதுக்கு முன்னாடி அவர் வஃபாத் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா இப்ப அந்த பணம் வாரிசுகளுக்கு சொந்தமாயிடுச்சு. அவங்க அந்த பணத்தை கொண்டு குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் அவங்களுக்கு இல்லை. விரும்பினா செய்யலாம், இல்லாட்டி தங்களுடைய வாரிசு சொந்தமான அந்த பணத்தை அவர்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி கூட்டு குர்பானில 7 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. அந்த 7 பேர்த்துல ஒருத்தர் வந்து வஃபாத் ஆயிட்டார், குர்பானி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவர் வஃபாத் ஆயிட்டாருன்னு சொன்னா அப்ப அந்த குர்பானி நடத்தக்கூடியவங்க அவருடைய வாரிசுக்காரர்களிடத்துல வந்து அனுமதி கேட்க வேண்டும். அவர்களுடைய தந்தையை சார்பாக நீங்க குர்பானி கொடுங்கன்னு அனுமதி கொடுத்தாதான் அப்ப அந்த கூட்டு குர்பானில அந்த பிராணியை அவர்கள் அனுப்பி வேண்டும். அப்பதான் எல்லாத்துடைய குர்பானி நிறைவேறும். ஆனா மௌத்தானவருடைய வாரிசுக்காரங்களுக்கு தகவலே சொல்லாம இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, வேற ஒருத்தர் அவங்க சேர்த்துட்டாங்க அல்லது மீது இருக்கிற 6 பேருக்காக வேண்டி அந்த பிராணி அறுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்போ யாருடைய குர்பானியும் நிறைவேறாது அப்படிங்கிற சட்டமும் விவேகித்தாமல் எழுதியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக கூட்டு குர்பானியினுடைய சில சட்டங்கள் இன்னைக்கு பரவலா எல்லா ஊர்லயும் பல அமைப்புகள் சார்பா மதரசா பள்ளிவாசல் சார்பா கூட்டு குர்பானி நடத்துறாங்க. முன்னெல்லாம் ஆடுதான் அதிகமா அறுப்பாங்க, ஆனா இன்னைக்கு வந்து ஆடு அறுக்கிறது குறைச்சி கூட்டு குர்பானியில சேர்ந்தது அதிகமாயிடுச்சு. அதன் மூலமாக குர்பானி நிறைவேறும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் யாருக்கு வந்து ஆடு வாங்கி அறுக்கிற அளவுக்கு அல்லாஹ் நிரப்பமான பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் கூட்டு குர்பானியில சேர்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். முடிந்த அளவுக்கு ஆடு வாங்கி தன்னுடைய மேற்பார்வையில அவருடைய கையால் அதை அறுக்க வேண்டும். ஏன்னா இது வந்து அல்லாஹ் புறத்திலிருந்து ஏழைகளுக்கு தரப்படக்கூடிய விருந்து அப்படின்னு அழைச்சிட்டாங்க. எனவே ஆட்டிறைச்சியை வந்து கொடுக்கறத விட ஆட்டிறைச்சியை கொடுத்தா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து மாட்டிறைச்சி விரும்ப மாட்டாங்க, கறி கொடுத்ததுக்காக வேணாம்னு சொல்லலாம், அதை வாங்கி வச்சுட்டு அதை பயன்படுத்தாம கூட போவாங்க. எனவே வந்து நம்ம எதுல வந்து நன்மை அதிகம் சொன்னா அதிகமான பணம் செலவு செய்து செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள்ல நன்மை கூடுதலாக கிடைக்கும். அதனால வந்து யாருக்கு வசதி இருக்குதோ அவங்க வந்து முடிந்த அளவுக்கு ஆடு வாங்கி அந்த குர்பானியை நிறைவேற்ற வேண்டும். அப்படி வசதி குறைவா இருக்கிறவங்க என்ன செய்யலாம், கூட்டு குர்பானியை சேரலாம். கூட்டு குர்பானை பொறுத்த வரைக்கும் மாட்டுல 7 பேர் வரைக்கும் கூட்டு சேரலாம், ஒட்டகத்துல 7 பேர் வரைக்கும் கூட்டு சேரலாம், 7 பேர்த்த விட கம்மியாகவும் கூட்டு சேரலாம். 6 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு மாடு வாங்கி அல்லது ஒரு ஒட்டகம் வாங்கி குர்பானி கொடுக்கலாம். 7 பேருக்கு மேல கூட்டு சேர்றது அனுமதி இல்லை. நபிசுல்லாஹு காலத்துல சஹாபாவுடைய காலத்துல அதுதான் நடைமுறை இருந்திருக்கு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பொதுவா சில பேர் வந்து கூட்டு குர்பானி நடத்துறவங்க வந்து இப்படி ஒரு அறிவிப்பும் சேர்த்து போடுவாங்க, அக்கீக்காவுடைய விருப்பம் கொண்டவங்க இதுல சேரலாம் அப்படின்னு சொல்லி. அதாவது வாஜிபான குர்பானி யார் மேல கடமையோ அவங்களும் கூட்டு குர்பானியில சேரலாம். அக்கீக்கா கொடுக்கறது யார் மேல கடமை, அக்கீக்கா என்பது வந்து கடமை கிடையாது, அது புஸ்தகமான ஒரு அமல் தான். ஆனா ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு வந்து அக்கீக்கா கொடுக்கறது ரொம்ப நல்லது.
ஏன்னா இன்னைக்கு பல வியாதிகள் வருது, புதுசா வியாதிகள் வருது. அக்கீகா கொடுப்பதன் மூலமாக வியாதிகளை இருக்கும் அல்லாஹ் அந்த குழந்தையை பாதுகாக்கும். அவர்கள் செய்த அமலாக இருக்குது. அதனால அக்கீகா ஒரு குழந்தைக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையை சார்பா என்ன செய்யலாம், கூட்டு குர்பானியில் பங்கெடுத்துக்கலாம். அதே போல நேர்ச்சை குர்பானி, ஒருத்தர் நேர்ச்சை பண்ணாரு, இந்த தேவை எனக்கு நிறைவேறிச்சு அப்படின்னு சொன்னா நான் அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுக்கிறேன் நேர்ச்சை பண்ணாரு, அந்த தேவை அவருக்கு நிறைவேறிச்சு அல்லது அவருடைய வியாதி அவருக்கு சிப்பாவாயிடுச்சுன்னு சொன்னா இப்ப அந்த குர்பானியை நிறைவேற்றுறது அவர் மேல வாஜிப். இந்த வாஜிபான குர்பானிக்காகவும் கூட்டு குர்பானியில அவர் பங்கு சேரலாம். அதே மாதிரி வசியத்து குர்பானி, பெற்றோர் வசியத்து பண்ணியிருந்தாங்க, என் சார்பாக வருஷம் குர்பானி கொடுக்கணும்னு சொல்லி, அப்ப பிள்ளைங்க அவங்க சார்பாக குர்பானி கொடுக்கும் போது அந்த குர்பானியும் கூட்டு குர்பானியில சேரலாம். அதே மாதிரி ஈசாவுக்காக பெற்றோர் வசியத்து பண்ணல, ஆனா அவங்களுக்கு நன்மை போய் கிடைக்க வேண்டும் என்பதாக நியத்து பண்ணி பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, வஃபாத்தான தன்னுடைய பெற்றோர்கள் மற்றும் முன்னோர்கள் சார்பாக அவங்க கூட்டு குர்பானியில சேர்றதுக்கு அனுமதி இருக்கு. அதே மாதிரி நபிலான குர்பானி, ஒருத்தர் மேல குர்பானி கடமை இல்லை, ஆனா அதனுடைய நன்மைகள் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறாரு, 4000 ரூபாய் எனக்கு பெரிய விஷயம் இல்ல, அதனுடைய நன்மைகள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சேர்றாருன்னா அவரும் கூட்டு குர்பானியில சேரலாம். அப்போ வாஜிபான குர்பானி, வசியத்துடைய குர்பானி, நேர்ச்சியுடைய குர்பானி, அக்கீகாவுடைய குர்பானி, ஈசா சல்லாவுடைய குர்பானி, அதே மாதிரி நபிலான குர்பானி, இந்த எல்லா நியத்திலையும் என்ன செய்யலாம், கூட்டு குர்பானிலும் பங்கெடுத்துக்கலாம், தாராளமாக கூடும். இது எல்லாமே தக்கரும் இதெல்லாம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய அமல். இது அல்லாம ஒருத்தர் கறிக்காக வேண்டிய கூட்டு சேர்த்தார், ஒரு 6 கிலோ 7 கிலோ கறி கிடைக்கும், அந்த கறியை வாங்கி நாம யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது அந்த கறியை நம்ம விற்பனை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் கூட்டு குர்பானியில சேர்த்தார் அப்படின்னா யாருடைய குர்பானியும் நிறைவேறாம போயிடும். எனவே கூட்டு குர்பானி நடத்துறவங்க அந்த அமௌண்ட் வரும்போது அவங்கள்ட்ட கேட்கணும் எந்த நியத்துல சேர்ந்தீங்கன்னு சொல்லி. இந்த இபாதத்துடைய நியத்துல ஏதாவது ஒரு நியத்துல சேர்ந்தாங்கன்னா அவங்க நம்ம சேர்த்துக்கலாம். மாறாக இறைச்சிக்காக ஒருத்தர் சேர்றாரு அப்படின்னு சொன்னா அவருடைய கூட்டை கண்டிப்பாக நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. அதனால அந்த ஆட்டில பங்கு பெற்றிருக்கிற மற்றவருடைய குர்பானியும் நிறைவேறாமல் போயிடும். அதே மாதிரி முஸ்லிம் அல்லாதவர்கள் யாராவது பணம் கொடுத்து கூட்டுல சேர்ந்தால் அவர்களையும் நாம் அனுமதிக்க கூடாது. அதனால மற்றவருடைய குர்பானியும் நிறைவேறாது. ஒரு மாட்டுல 7 பேர் சேர்ந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த பிராணியை அறுக்கும் போது அந்த 7 பேரும் முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல இருந்து தன்னுடைய குர்பானியை அறுக்க போறதை கண்ணால பார்த்து அதுக்கு உண்டான துவாக்கள்லாம் இருக்குது. முன்னாடி ஓத வேண்டிய துவா, பின்னாடி ஓத வேண்டிய துவாக்கள்லாம் அவங்க ஓதுறது ரொம்ப சிறந்தது. அப்படி ஒருவேளை சூழ்நிலைனால அவங்களால வர முடியாது இருந்தாலும் பரவாயில்ல, அதை அறுக்கக்கூடியவர் அந்த 7 பேர்த்த நியத்து வச்சுட்டு அவர் அறுத்தாருன்னு சொன்னா அந்த 7 பேர் சார்பாக அவருடைய குர்பானி நிறைவேறி அறுத்ததுக்கு பின்னாடி அந்த இறைச்சி என்ன செய்யணும்னு சொன்னா 7 சம பங்குகளாக பிரிக்க வேண்டும். கூடுதல் தொழில் இல்லாம கரெக்டா பிரிக்கணும். அந்த மாட்டுல யார் 7 பேர் சேர்ந்துருக்கிறாங்களோ அந்த 7 பேருக்கு அந்த மாட்டுல இருந்து கறி கொடுக்கும். சில பேர் ஒரு 3 மாட்டுடைய இறைச்சியை மொத்தமா போட்டு 21 பங்கு ஆக்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி யாரும் செஞ்சா கூட்டு குர்பானி யாருடைய குர்பானி நிறைவேறாது. எந்த பிராணியில எந்த 7 பேர் சேர்ந்திருக்கிறாங்களோ அந்த 7 பேருக்கு அந்த பிராணியுடைய இறைச்சி மட்டும்தான் கொடுக்கணும். வேற மாட்டுடைய இறைச்சியை ஒரு பீஸ் கூட கலந்து கொடுத்துடக்கூடாது. அதே மாதிரி அந்த 7 பேருக்கும் சரிசமமாக பிரிக்க வேண்டும். ஒருத்தருக்கு 6 கிலோ வருது, ஒருத்தருக்கு 5 கிலோ வருது, ஒருத்தருக்கு 4 கிலோ வருது அப்படின்னு சொன்னா அப்போது அதுவும் கூடாது. சரியாக அவர்கள் பிரிக்க வேண்டும். குர்பானி இறைச்சி நம்ம பயன்படுத்துறதா இருந்தா நம்ம வாங்கிக்கலாம். கூட்டு குர்பானியோட இறைச்சிய நம்ம வீட்டுல யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த இறைச்சியை வாங்காம யாருக்காவது நாம வாங்கி சதக்கா செஞ்சிடலாம். அல்லது நடத்துறவங்கள்டே சொல்லி யாராவது தேவையுள்ளவங்க வந்தா கொடுத்துருங்க என்பதாக நம்ம சொல்லலாம். ஒரு வீட்டுல 7 பேர் சேர்ந்த ஒரு மாட்டுல கூட்டு சேர்ந்திருக்காங்க, குடும்ப உறுப்பினர் 7 பேர்னு சொன்னா இப்ப அது 7 பங்காக பிரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தனித்தனியா 7 பேர் சேர்ந்தாதான் அவங்களுக்கு சரிசமா பிரிச்சு கொடுப்பாங்க. ஒரே குடும்பத்துல 7 பேர் அப்படிங்கும் போது ஒட்டுமொத்தமா இறைச்சி அறுத்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் அதை அவங்க பயன்படுத்திக்கலாம். குர்பானி இறைச்சியை எக்காரணம் கொண்டும் விற்பனை செய்யக்கூடாது. அதே மாதிரி குர்பானி அறுக்கக்கூடியவங்களுக்கு அந்த இறைச்சியை கூலியாக கொடுக்கக்கூடாது. ஒரு மாட்டினுடைய இறைச்சியை இன்னொரு மாட்டினுடைய இறைச்சியோடு ஒருபோதும் கலக்கக்கூடாது.
அந்த 7 பங்குகள்ல நபிமார்கள் சஹாபாக்கள் தன்னுடைய குடும்பத்தில் மௌத்தானவர்களுடைய எல்லாத்துடைய பேரையும் நெஃபிலான குர்பானில சேர்த்துக்கலாம். ஒரு 4000 ரூபாய் தான் ஒரு கூட்டத்தில் சேர்ந்தாரு. என்ன நியத்துலன்னு சொன்னா, 6 வயசு தான் காலத்துல இருந்து 7 கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய எல்லா நல்லடியார்களுக்காகவும் நான் இந்த குர்பானி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு நெஃபிலான குர்பானில அவர் நியத்தை வச்சுட்டார் அப்படின்னு சொன்னா, அது அவங்க நிறைவேறும். அந்த எல்லாத்துடைய நன்மையும் அவருக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. தன்னுடைய வாஜிபான குர்பானி போக நஃபிலான குர்பானில எத்தனை பேர் வேணாலும் அவர் நியத்து வைக்கலாம். ஒவ்வொரு கூட்டுக்கும் தனித்தனியா ஒவ்வொருத்தருடைய பேர்ல கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அடுத்த ஒரு 7 பேர் ஒரு மாட்டுல கூட்டு சேர்ந்தாங்க. குர்பானி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த 7 பேர்த்துல ஒருத்தர் தனியா விலகிட்டார். நான் குர்பானி கொடுக்கல அப்படின்னு சொல்லி, நான் ஒரு ஆடு கூட்டு நினைச்சிருக்கிறேன், அது வேற இடத்துல உள்ள கூட்டுல சேரணும்னு நினைச்சிருக்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல என்ன செஞ்சாரு, அந்த ஒருத்தர் மட்டும் விலகிட்டார் அப்படின்னு சொன்னா, அவர் செல்வந்தராக இருந்தார், அவர் மேல குர்பானி கடமையாக இருந்தால், அப்போ அவர் விலகிட்ட பின்னாடி இப்ப அந்த குர்பானி நடத்துறவங்க அவருடைய இடத்துல வேற ஒருத்தரை சேர்த்து ஏழை கம்ப்ளீட் பண்ணி குர்பானி கொடுக்கலாம், குர்பானி நிறைவேற்றணும். ஆனா அவர் விலகினாலே அவர் ஏழையா இருந்தார் அப்படின்னு சொன்னா, அப்ப அவருக்கு எதிராக வேற ஒருத்தரை சேர்க்கக்கூடாது. மாறாக அவரிடத்திலேயே பேசி அவரையே இணைச்சுதான் அந்த குர்பானி கொடுக்கணும். அப்படி இல்லாம மீதி 6 பேர் குர்பானி கொடுத்தாலோ அல்லது அவருக்கு எதிராக வேற ஒருத்தரை சேர்த்துக்கிட்டாலோ மீதி இருக்கிறவங்களுடைய யாருடைய குர்பானியும் நிறைவேறாது. இந்த சட்டமும் பிரிவுல 2030 போன்ற கிதாபுல தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தர் ஒரு மாடு வாங்குறாரு. எப்படி ஒருத்தர் தனியா ஒரு ஆடு கொடுக்கறது போடணுமோ அதே மாதிரி தனியா ஒரு மாடு கொடுக்கறது போடணும். ஒரு மாட்டு முழுக்க ஒருத்தரே பணம் போட்டு குர்பானி கொடுக்கணும் நியத்துல அவர் வாங்கினார் அப்படின்னு சொன்னா, இப்ப அவரே தான் என்ன செய்யணும், அந்த மாட்டை அவர் இருக்கணும். வாங்கினதுக்கு பின்னாடி அவருக்கு நியத்தை மாறிடுச்சு. ஒரு மாடை நாமளே ஏன் இருக்கணும், அதனால மீதி ஒரு 6 பேர்த்த சேர்த்து அந்த 6 பேருக்கு 6 பங்குடைய காசை வாங்கிட்டு அவங்க சேர்த்து அந்த மாட்டை நம்ம அறுக்கலாம் அப்படின்னு சொல்லி நியத்து பண்ணி அறுத்தாருன்னு சொன்னா அறுக்கக்கூடாது. ஏன்னா அவர் வாங்கும் போது தனக்கான நியத்து பண்ணி வாங்கியிருக்கிறார். அதனால அவருடைய அந்த நியத்தை வச்சுதான் அந்த மாட்டை அவர் அறுக்கணும். அப்படி இல்லாம ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னா, மாட்டை பொதுவா பணம் கொடுத்து வாங்கிட்டார், தான் அறுக்கிற நியத்துல வாங்கினார். அவரு பணம் கொடுத்து வாங்கினதுக்கு பின்னாடி ஒரு 7 பேர்த்த வெளியில இருந்து கூட்டு சேர்க்கிறாரு. சேர்த்து அந்த 7 பேர்த்துடைய பணத்தை வாங்கி அவங்க பேர்ல அறுக்கிறாருன்னா அது கூட இப்ப நடக்கிற கூட்டு குர்பானி அந்த மாதிரி தாங்க வியாபார ரீதியா செய்யறாங்க. அதாவது நடுத்தரவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க பணம் போட்டு மாடு வாங்கிடுறாங்க. யாரெல்லாம் கூட்டுல சேர்றாங்களோ அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு அவங்க சார்பாக மாடு அறுத்து கூட்டு குர்பானி நிறைவேற்றுறாங்க. அந்த மாதிரி செய்யறது கூடும். ஆனா தான் அறுக்கணுங்கிற நியத்துல வாங்கியிருந்தா அப்ப மற்றவங்களை கூட்டுல சேர்க்கறது கூடாது. முழுக்க அவரையாகத்தான் அந்த பிராணியை அறுக்க வேண்டும். அதே மாதிரி ஹராமான முறையில சம்பாதித்த பணத்தை கொண்டு கூட்டு குர்பானில யாரும் சேர்த்தாங்கன்னா அப்ப அதுல சேர்த்திருக்கிற யாருடைய குர்பானியும் கூடாம போயிடும். எனவே ஒருத்தர் பணம் கொண்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா அவர் ஹலாலான வருமானமா ஹராமான வருமானமா அப்படிங்கிறத நடத்துறவங்க கண்டிப்பாக விசாரிக்கணும். ஹராமான பணமா இருக்கும் பட்சத்துல அவரை திருப்பி அனுப்பிச்சிடணும். வேண்டாங்க, நாங்க கூட்டு குர்பானில உங்களை சேர்க்கறது இல்லைன்னு சொல்லிடணும். ஏன்னா பணம் கிடைக்குது கூட்டு கிடைக்குதுன்னு வாங்கி போட்டாங்கன்னு சொன்னா மீதி இருக்கிற 6 பேர்த்துடைய குர்பானியும் நிறைவேறாது அப்படிங்கிறதையும் கவனத்திலே வைக்க வேண்டும். குர்பானியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆரோக்கியமான திடகாத்திரமான பிராணியை குர்பானி கொடுக்கணும், எந்த குறைகளும் இல்லாம. சில நேரங்கள்ல எந்த குறையுமே இல்லாத ஒரு பிராணி கிடைக்கிறது நம்ம அபூர்வம். ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதனால மார்க்கம் வரும்போது நமக்கு கஷ்டம் கொடுக்காது. இலகுவான மார்க்கம் நம்முடைய மார்க்கம். அதனால சில சின்ன குறைகள் இருக்குமே, ஆனால் அந்த பிராணியை குர்பானி கொடுக்கறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. பெரிய குறைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அது கொடுக்கக்கூடாது. அந்த சின்ன குறைகள் என்ன அப்படின்னா, பிறப்பிலேயே அந்த பிராணிக்கு காது சின்னதா இருக்கு, அந்த பிராணியை குர்பானி கொடுக்கலாம். அல்லது அந்த பிராணியினுடைய ஒரு உறுப்பு 3ல ஒரு பகுதி அல்லது அதை விட குறைவாக சேதமடைஞ்சிருக்கு, அதனுடைய கண்ணோ மூக்கோ
வாலோ அதனுடைய காதோ மூணுல ஒரு பகுதி அல்லது அதை விட குறைவாக அது அறுபட்டு இருக்குது, சேதமடைந்திருக்குதுன்னு சொன்னா அந்த பிராணியை குர்பானி கொடுக்கலாம். மலட்டுத்தன்மை உள்ள பிராணி, குட்டி போடாத மலட்டுத்தன்மை உள்ள பிராணியை குர்பானி கொடுக்கலாம். காயடிக்கப்பட்ட பிராணியை குர்பானி கொடுக்கலாம். காயடிச்சிருப்பாங்க, அதையும் குர்பானி கொடுக்கலாம். சில பிராணிகளுக்கு 2 விதைக்கு பதிலாக 1 விதை தான் இருக்கும், 1 விதை இருக்காது. அந்த மாதிரி பிராணிகள் தான் அதையும் குர்பானி கொடுக்கலாம். பிறப்பிலேயே ஒரு பிராணிக்கு கொம்பு கிடையாது, கொம்பு இல்லாமதான் அது இருக்குன்னு சொன்னா அதையும் குர்பானி கொடுக்கலாம். அல்லது கொம்பு இருந்து முறிஞ்சிருச்சுன்னு சொன்னா கொம்பு முறிந்த பிராணியை குர்பானி கொடுக்கலாம். ஆனா கொம்பு வேரோட முறிஞ்சிருக்க கூடாது. வேரோட முழுக்க வந்துருச்சுன்னா அந்த பிராணி குர்பானி கொடுக்க முடியாது. அதை விட குறைவாக முறிந்திருக்குமேனால் குர்பானி கொடுக்கிறது கூடும். கர்ப்பமாக உள்ள பிராணியை குர்பானி கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் போது வயிற்றில் இருக்கிற குட்டி உயிரோடு இருந்தால் அதையும் மறுக்க வேண்டும், அதையும் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கணும். இறந்து போயிருந்தால் அதை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது, அதை புதைத்து விட வேண்டும். அதே மாதிரி பற்கள் நிறைய பல் உடஞ்சிருச்சு, ஆனா கொஞ்சம் பற்கள் இருக்குது. அந்த பற்களை வைத்து தீவனத்தை மெல்லக்கூடிய அளவுக்கு அந்த பிராணி இருந்தால் அந்த பிராணியை குர்பானி கொடுக்கிறது கூடும். பற்கள் எதுவுமே கிடையாது, தீவனத்தை அறவே அதை மெல்ல முடியாதுன்னு சொன்னா அதை குர்பானி கொடுக்கிறது கூடாது. மாடுகள் உள்ள பிராணி, பைத்தியம் பிடித்த பிராணி, சொறி இருக்கக்கூடிய பிராணி, இதை குர்பானி கொடுக்கலாம். ஆனா சொறி பிடிச்சதுனால அதனுடைய சொறி அதனுடைய இறைச்சி வரைக்கும் இறங்கி அதனால அந்த பிராணி வெளிந்து போயிருக்குமானால் அந்த பிராணியை குர்பானி கொடுக்கிறது கூடாது. தோல்ல மட்டும்தான் சொறி இருக்குது, ஆனா அந்த பிராணி திராத்தனமா தான் இருக்குதுன்னு சொன்னா அதை கொடுக்கிறது கூடும். அதே மாதிரி கால் ஊனமான பிராணி, ஒரு கால் ஊனமா இருக்கு, இருந்தாலும் மீதி 3 காலை வைத்து அது ஊட்டி அதனால நடக்க முடியும் சொன்னால் அந்த பிராணியை குர்பானி கொடுக்கலாம். நடக்க முடியாத அளவுக்கு ஊனமுள்ள பிராணி அதை குர்பானி கொடுக்கிறது கூடாது. உடல்ல காயம் இருக்கக்கூடிய பிராணி, உடல்ல கட்டி இருக்கக்கூடிய பிராணி, அதே மாதிரி வயது மூப்பின் காரணமாக வடுவுல பால் வராமல் வட்டி போன பிராணி, இதையும் குர்பானி கொடுக்கிறது கூடும். உடம்புல சூடு போடப்பட்ட பிராணி, இதை குர்பானி கொடுக்கிறது கூடும். அதே மாதிரி காதுல துவாரம் விடப்பட்ட பிராணி, இதை குர்பானி கொடுக்கிறது கூடும். இதெல்லாம் சின்ன சின்ன குறைகள். இந்த குறைகள் இருந்தால் பரவாயில்ல, குர்பானி கொடுக்கலாம். பெரிய குறையுள்ள பிராணி குர்பானி கொடுக்க கூடாது. பெரிய குறைன்னு சொன்னா அறவே அந்த பிராணிக்கு கண் பார்வை இல்லை, அல்லது ஒரு கண்ணுல பார்வை இருக்கு இன்னொரு கண்ணுல பார்வை இல்லைன்னு சொன்னா அதை குர்பானி கொடுக்க கூடாது. அதனுடைய உறுப்புகள்ல ஏதாவது ஒன்று 3ல 1 பகுதியை விட அதிகமாக சேதம் அடைஞ்சிருச்சு, துண்டாயிருச்சுன்னு சொன்னா அந்த பிராணியை குர்பானி கொடுக்கிறது கூடாது. பிறப்பிலேயே காது இல்லாத பிராணி, காதே கிடையாது, அல்லது ஒரு காது இருக்கு இன்னொரு காது இல்லை, அந்த பிராணியை குர்பானி கொடுக்கிறது கூடாது. அல்லது வியாதி உள்ள பிராணி, வெளியில பார்க்கும் போதே அது நோயுள்ள பிராணிங்கிறது வெளிப்பார்வைக்கே தெளிவா தெரியும். அந்த மாதிரி எந்த வியாதி அந்த பிராணிக்கு இருந்தாலும் சரி அந்த பிராணியை குர்பானி கொடுக்கிறது கூடாது. மாட்டினுடைய 4 மடுவுல 2 மடுவுல பால் வருது, 2 மடுவுல பால் வரல. அதே மாதிரி ஆட்டினுடைய 2 மடுவுல 1 மடுவுல பால் வருது, இன்னொரு மடுவுல பால் வரலன்னு சொன்னா அதை குர்பானி கொடுக்கிறது கூடாது. கொம்பு வேரோடு பிடுங்கப்பட்ட பிராணி, காலை அறவே ஊன்ற முடியாத அளவுக்கு ஊனமுள்ள பிராணி, அதை குர்பானி கொடுக்கிறது கூடாது. அதே மாதிரி ஆணும் பெண்ணும் அல்லாத வகை, அள்ளிக்குட்டின்னு சொல்லுவாங்க, அந்த பிராணியும் அறவே குர்பானி கொடுக்கிறது கூடாது. பற்கள் அறவே இல்லாம தீவனத்தை வெல்ல முடியாத அளவுக்கு உள்ள பிராணி, அல்லது நான்கு அறுபட்ட பிராணி, அல்லது திருடி விற்கப்படுற பிராணி. ஒரு பிராணி திருடி விற்கப்படுதுன்னு சொன்னா அதை தெரிந்து அதை வாங்கினா அதை குர்பானி கொடுக்க கூடாது, அதோட இறைச்சி ஹராமாக ஆயிடும். ஒரு நல்ல பிராணி ஒருத்தர் வாங்கினாரு, குறைகள் இல்லாத பிராணி, ஆனா அதை அறுக்கிறதுக்காக கீழே கிடத்தும் போது ஏதாவது கல்ல பட்டோ அல்லது ஏதாவது ஒண்ணு பட்டு அதனுடைய கொம்பு முழுசா புரிஞ்சிருச்சு, அல்லது கால் முழுமையா ஊனமாயிருச்சு, இந்த மாதிரி பெரிய குறை ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா இப்ப அந்த பிராணியை குர்பானி கொடுக்கிறது கூடும். அதாவது அறுக்கும் போது என்ன குறை ஏற்பட்டாலும், கீழே அதை படுக்க வைக்கும் போது என்ன குறை ஏற்பட்டாலும் சரி அந்த பிராணியை குர்பானி கொடுக்கிறது கூடும். குர்பானி யாரு கொடுக்கிறாங்களோ அவங்களே தன்னுடைய கையால அந்த பிராணியை அறுக்க வேண்டும், அதற்கு உண்டான துவாக்களை சொல்ல வேண்டும். அறுக்கிறது முடி தெரியல அப்படின்னு சொன்னா அறுக்கக்கூடியவருக்கு பக்கத்துல இருந்து அந்த துவாக்களை எல்லாம் அவர் ஓத வேண்டும். பெண்கள் மேல குர்பானி கடமையா இருந்துச்சுன்னு சொன்னா பெண்களும் அறுக்கலாம்.
ஆண்கள் அறுத்தா எப்படி குர்பானி நிறைவேறுமோ அதே மாதிரி பெண்கள் அறுத்தாலும் சரி, சிறுவர்கள் அறுத்தாலும் சரி, கண் பார்வையற்றோர் அறுத்தாலும் சரி, முறையாக அறுப்பார்களேயானால் அந்த குர்பானி நிறைவேறும். பெண்கள் தங்களுடைய பெரிய டைம்ல இருந்து அவங்க குர்பானி அறுத்தாலும் பரவாயில்ல, அந்த குர்பானி தாராளமாக நிறைவேறும். இவராக முன்னோக்கி அந்த குர்பானியை படுக்க வைத்து நன்கு கூர்மையாக தீட்டிய கத்தியாக பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லி அதனுடைய உணவு குழாய், மூச்சு குழாய், 2 இரத்த நாளங்கள், இந்த 4 நரம்புகளும் அறுபடுகிற விதத்திலே நன்றாக கூர்மையாக அந்த நரம்புகளை அறுக்க வேண்டும். 4ல 3 அறுபட்டு ஏதாவது ஒன்று விடுபட்டிருந்தாலும் பரவாயில்ல, குர்பானி நிறைவேறும். பிஸ்மில்லா சொல்றத ஒருத்தர் மறதியாக விட்டுட்டாலே, தெரிஞ்சே விடல, மறதியாக விட்டுட்டாலும் குர்பானி நிறைவேறும். ஒரு பிராணிக்கு முன்னாடி இன்னொரு பிராணியை அறுக்கிறது நம்ம மார்க்கத்துல மக்ரூஹ். எனவே பிராணியை தனித்தனியாக பார்வையில படாதவாறு பிராணியை அறுக்க வேண்டும். அறுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு நல்ல முறையில தீவனங்கள் போட்டு தண்ணீர் புகட்டி அதனுடைய பசி தாகத்தை ஆட்டியதுக்கு பின்னாடிதான் அதை குர்பானி கொடுக்க வேண்டும். அறுத்ததுக்கு பின்னாடி அதனுடைய ரத்தம் முழுவதும் வெளியேறியதற்கு பிறகு, உடலுடைய சூடு தணிந்ததுக்கு பிறகுதான் அதனுடைய தலையை தனியாக வெட்டணும், அதனுடைய தோலை உரிக்க வேண்டும். அடுத்து குர்பானியினுடைய இறைச்சி, குர்பானியுடைய தோல், இதை எப்படி பங்கு வைக்கணும், யாருக்கு அதனுடைய தோலை கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டம்லாம் நமக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு இதுவரைக்கும் நாம் கேட்ட தெரிந்த சட்டங்களை மனதிலே வைத்து அந்த அடிப்படையில நாம் குர்பானி பிராணிகளை நல்ல முறையில அறுத்து படையிட்டு அல்லாஹ்விடத்தில் அதற்குண்டான முழுமையான நன்மைகளை, கூலிகளை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இது போல மார்க்கத்தினுடைய எல்லா கடமைகளையும் தெளிவாக நாம் தெரிந்து அல்லாஹ்வும் அவருடைய திருத்துவதற்கும் பொருத்தமான முறையில அந்த நல்ல அமல்களை நாம் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்தவராக இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட ஜமாத் உலமா சபையினருக்கும் தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வாசல் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏழு பேர் கூட்டு சேரணும். 7 பேர் சேராம அதை விட கம்மியானவங்க சேர்ந்திருக்காங்க, 6 பேர் 5 பேர்னாலும் அவங்களுக்காக ஒரு பெரிய பிராணியா இருக்கிறது போதும். ஒருத்தர் கூட இருக்கலாம், ஒருத்தரே ஒரு மாடு வாங்கி அல்லது ஒட்டகம் வாங்கி தன்னுடைய பேர்ல அறுத்தாலும் போதும். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு கைரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் அவர் மூலமாக குர்பானியுடைய பல சட்டங்களை நமக்கு தெளிவுபடுத்தினார். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஹஜ்ரத் அவர்கள் எழுதிய இந்த குர்பானி விளக்க கையேடு புத்தகம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த புத்தகத்தினுடைய விலை 30 ரூபாய். தேவைப்படுபவர்கள் இதை வாங்கிக் கொண்டு சென்று பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக அல்ஹம்துலில்லாஹ், இந்த வருடம் நம்முடைய பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் இருந்து ஹஜ் கமிட்டியின் மூலமாகவும் டிராவல்ஸின் மூலமாகவும் ஏறக்குறைய 84 நபர்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கின்றார்கள். இது சென்ற வருடங்களை காட்டிலும் இந்த வருடம் மிக அதிகமான நபர்கள். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக ஹாஜிமார்கள் செல்லக்கூடிய அந்த சமயத்திலே அவர்களுடைய துவாவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல எங்கெங்கெல்லாம் துவாக்கள் கபூல் ஆகுமோ அந்த இடங்கள் எங்கெல்லாம் நினைவு கூர்ந்து துவா செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த துவா மஜ்லிஸ், அதே போன்று ஹாஜிர் வழி அனுப்பக்கூடிய நேரத்தில் முசாபா செஞ்சு அனுப்பக்கூடிய அந்த நிகழ்வு. இப்ப இந்த நிகழ்ச்சி இப்போது நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னால் ஒரு சில வார்த்தைகள். இப்ப ஹாஜிமார்கள் நம்முடைய அந்த பயணத்தின் போது மேற்கொள்ளக்கூடிய சில விஷயங்களை நாம் சரியான முறையில் கையாளுகின்ற பொழுது நாமும் சிரமத்திலிருந்து தவிர்த்து கொள்ளலாம், நம்மோடு பயணிக்கக்கூடியவர்களும் சிரமத்தில் தவிர்த்து கொள்ளலாம். இப்பொழுது நமக்கு அந்த ஹஜ் கமிட்டியில் வேலை செய்யக்கூடிய, அதாவது ஹிதமத்தில் ஈடுபடக்கூடிய அந்த நபர்கள் சொல்லப்படக்கூடிய சில தகவல்கள். அதாவது இன்றைய செல்போனுடைய பலன் அனுபவிக்கக்கூடிய ஏராளம். அதற்கான பவர் பேங்க் நாம் பயன்படுத்துகின்றோம். இந்த பவர் பேங்குகளை தயவு செய்து எல்லாரும் ஹேண்ட் லக்கேஜ் வைத்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய லக்கேஜுகளில் வைத்துக் கொள்ள வேண்டாம். அந்த லக்கேஜில் வைத்துக் கொள்வதன் காரணமாக அங்கு அவர்கள் அந்த வீடியோவில் பார்க்கின்ற அந்த சமயத்தில்
அது அந்த பேக்கை உடைச்சு எடுக்கிற சமயம் எல்லாத்துக்கும் பாதிப்பு ஏற்படும். அதனால அந்த பவர் பேங்கை எல்லாரும் ஹேண்ட் லக்கேஜை வச்சு கொள்ளுங்க. அதே எலக்ட்ரானிக் பொருட்களையும் ஹேண்ட் லக்கேஜை வச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வலியுறுத்துறாங்க. அதே போல பெட்டி எடுத்துட்டு போறது அதற்குண்டான அளவுன்னு சொல்லி தராங்க. அதாவது 55 சென்டிமீட்டர் நீளம், 40 சென்டிமீட்டர் அகலம், 23 சென்டிமீட்டர் அந்த அளவு, இந்த அளவு இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுல அதாவது 158 சென்டிமீட்டர் மொத்த கொள்ளளவு கொண்ட அந்த மாதிரி பெட்டிகளை நமக்கு கொடுக்கப்படக்கூடிய லக்கேஜ் எவ்வளவோ, இப்ப 20 கிலோனா 20 கிலோ மட்டும் எடுத்துட்டு போங்க. அதுக்கு மேற்கொண்டு எடுத்துட்டு சொன்னா அங்கேயே அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற பொருளை கலைஞ்சு எடுப்பாங்க. இப்ப இதனால் நமக்கு சிரமம், எல்லாத்துக்கும் சிரமம். இப்ப எவ்வளவு நமக்கு கொடுத்த எடுத்துட்டு கொண்டு போறதுக்கு அனுமதி தராங்களோ அந்த அளவுக்கு உண்டான லக்கேஜை மட்டும் நாம என்ன செய்யறதுங்க, எடுத்துக்கொண்டு போறது. அதிகபட்சமா லக்கேஜுகளை எடுத்துக்கொண்டு கொள்வதற்கு நாமும் தவிர்த்து கொள்றது. ஏன்னு சொன்னா நம்முடைய பிராணம் இருக்கிறது எஹராம் கட்டி நிலையில தான் நாம போறோம். இப்ப அங்கு போயிட்டு நம்முடைய ரூமுக்கு போகக்கூடிய சமயத்துல நமக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடங்களுக்கு போகக்கூடிய அந்த சமயத்துல லக்கேஜ் தூக்கிட்டு போறது வர்றதுல சிரமமா இருக்கும். அதனால அந்த மாதிரி விஷயங்களை நாம் என்ன செய்யணும், தவிர்த்து கொள்றது. இப்ப பொதுவாக நம்முடைய உலமா பெருமக்கள் நம்முடைய அந்த ஹஜ்ஜி மக்பூலானதாக மபரூராகுவதற்காக வேண்டி ஒரு சில விஷயங்களை சொல்லி தருவார்கள். அந்த விஷயத்தை மட்டும் நாம் இப்ப சொல்லுறோம். 4 விஷயங்களை நாம் அதிகமா செய்யணும். ஹஜ்ஜி செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் நன்றாக கவனத்தில் கொள்ளுங்கள். 4 விஷயங்களை ஹஜ்ஜுடைய நேரத்துல உம்ராவுடைய நேரத்தில் அதிகமா செய்யணும். முதலாவது இருக்கிறது சலாம் சொல்வது. உங்களுக்கு அறிமுகமானவரா இருந்தாலும் சரி, அறிமுகம் இல்லாதவராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டவரா இருந்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லிக் கொண்டே இருப்பது. இப்ப அதிகமாக நம்முடைய நாவலுக்கு சலாம் வெளிப்படுது. இரண்டாவது இருக்கிற தல்பியா சொல்றது. தல்பியா அப்படின்னு சொன்னாக்க லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லகவல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியாவை அதிகமாக நம்முடைய நாவிலிருந்து வெளிப்படுது. அதுவும் எப்ப நம்ம எஹ்ராம் கட்டிட்டோமோ நம்முடைய அந்த உம்ராவுடைய அமல் முடிகின்ற வரை, அதாவது அந்த காபத்துல்லாஹை பார்க்கின்ற வரை அதிகமாக நம்ம என்ன செய்யற தல்பியாவை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. எனவே இந்த 2வது விஷயமான தல்பியாவை நம்முடைய நாவில் அதிகமாக வெளிப்படுத்துவது. அடுத்து 3வது இருக்கிறது சதக்கா செய்யறது. நாம அந்த மக்காவில நாம சென்ற பிறகு அந்த 1 ரூபாய் ரியால், அந்த 1 ரியால் அந்த நோட்டை அதிகமா மாற்றி வச்சு கொள்ளுங்க. நிறைய ஏழை எளிய மக்கள் சதக்கா கேட்டு வருவாங்க. அந்த சமயத்துல எல்லாருக்கும் நாம என்ன செய்யறது, சதக்கா செய்யறது. இந்த சதக்காவின் மூலமாக நம்முடைய அமல்கள் லேசாகவும் நம்முடைய அமல்கள் ஏற்படக்கூடிய சில குறைகள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமா இருக்கும். அதனால சதக்காக்கள் அதிகமாக செய்யணும் என்று சொல்றாங்க. அடுத்து 4வதாக விருந்து உபச்சாரம். இப்ப மாஷால நாம எல்லாம் ஒவ்வொரு பில்டிங் இருப்போம். அந்த ஒவ்வொரு பில்டிங்ல 100 அறைகள் இருக்கும். ஏறக்குறைய 100 அறைகள் இருக்கும். அதான் 5 அடுக்கு மாடிகள், 6 அடுக்கு மாடிகள் இப்படி இருக்கும். இப்ப நாம என்ன செய்யணும் சொன்னா, நம்மோடு தங்கியிருக்கக்கூடிய அந்த 10 ரூமுகள் உள்ளவர்களுக்கு, அல்லது நமக்கு மேல் ஃப்ளோர் கீழ் ஃப்ளோர் உள்ள மக்களுக்கு நாம என்ன செய்ய, வாரத்துல 1 நாள் அல்லது 2 நாளைக்கு ஒரு தடவை இப்படி என்ன செய்யறதுங்க, விருந்து உபச்சாரம் செய்யறது. இது அல்லாமல் நம்முடைய பகுதியில் எத்தனையோ வெளிநாட்டவர்கள் ரோட்ல தங்கி இருப்பாங்க. அவங்களுக்கு ரூம் கிடைக்காது, அல்லது ரூம் கொடுத்து வாடகை கொடுத்து தங்கக்கூடிய வசதி இல்லாதவர்கள் இருப்பார்கள். அவர்கள் ரோட்ல தங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு நாம் உணவு வாங்கி கொடுக்கிறது. இந்த மாதிரி இந்த விருந்து உபச்சாரம் செய்யறது. இந்த 4 விஷயங்களை யார் அதிகமாக செய்யறாங்களோ அவங்களுடைய ஹஜ்ஜும் அவங்களுடைய உம்ராவும் மக்பூலானதாக மபரூரானதாக ஆகுவதற்கு காரணமா இருக்கும் என்று நம்முடைய மூத்த ஆலி பெருமக்கள் அவங்க சொல்லித்தராங்க. இதே போன்று ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் மாஷாஅல்லா ஏறக்குறைய எல்லாரும் 40 நாளைக்கு மேலதான் இருப்போம். இப்ப இந்த 40 நாளுடைய அமல்களை எப்படி ஆய்க்கொள்ளணும்னு சொன்னாக்க, இந்த 4 சில விஷயங்களை நாம் என்ன செய்யணும், குறிப்பாக ஆய்க்கொள்ளணும். முதலாவது இருக்கிறது, நம்முடைய நேரங்கள் காலங்கள் அதிகமாக மஸ்ஜிதுல் ஹராம்ல இருக்கணும். காபத்துல்லாவை பார்த்த வண்ணமாக இருக்கணும். காபத்துல்லாவை பார்த்த வண்ணமா இருக்கணும். 3 விஷயங்களை பார்த்தால் உண்மை. காபத்துல்லா பார்க்கிறது, பெற்றோர்களை பார்க்கிறது, குர்ஆனை பார்க்கிறது. ஆனால் நாம் அதிகமான நேரங்கள் காபத்துல்லாவில் இருந்து காபத்துல்லா பார்த்த வண்ணமா இருக்கிறது. ஒரு 5 நிமிடம் பார்த்த வேண்டும் நம்ம கண்ணு கூசும். ஏன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்மளால பார்க்க முடியாது. இருந்தாலும் என்ன செய்யறது, கொஞ்ச நேரம் கீழே கண்ணை மூடுறது, பிறகு காபத்துல்லா பார்க்கறது, இப்படியே என்ன செய்யறதுங்க, காபத்துல்லாவை பார்த்த வண்ணமாக இருக்கிறது. இஅ்திகாஃபுடைய நியத்துல நாங்க தங்குறது, இது ஒரு அமல். 2வது இருக்கிறது
எந்த அளவிற்கு நம்மளால தவாஃப் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாம தவாஃப்ல ஈடுபடுது. ஒரு தவாஃப் அப்படிங்கிறது 7 சுற்றுகள் கொண்டதுதான் ஒரு தவாஃப். ஹஜருல் அஸ்வத்திட்ட கல்லை பார்த்து, இப்ப நம்ம முத்தமிட முடியாது, அதனால கல்லை பார்த்து இப்படி இஷாரா செஞ்சு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்துன்னு சொல்லி 2 கையை தூக்கி நாம என்ன செய்யறதுங்க, அதை நோக்கி இஷாரா செஞ்சு அப்படியே முத்தமிட்டு என்ன செய்யணும், நியத் செய்யணும். யா அல்லாஹ் 7 சுற்றுகளை கொண்ட இந்த தவாஃபை செய்வதற்கான நியத் செய்கின்றேன், இந்த தவாஃபை எனக்கு லேசாக்கி வைப்பாயாக, என்னிடத்தில் இந்த தவாஃபை ஏற்றுக்கொள்வாயாக என்று நியத் செய்து நாம் தவாஃப் செய்யணும். அந்த தவாஃப்ல பார்த்தோம்னு சொன்னாக்க அல்லாஹ்வுடைய வஹ்தானியத், அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய கலிமாக்களை, திக்ருகளை, துஆக்களை அதிகமா ஓதுறது. இது சுருக்கமாக நமக்கு பெரியார்கள் சொல்லி தராங்க. 4ஆம் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதே போல சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், இந்த கலிமாக்களை ஓதுறது. இதே போல ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதன் வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா அஸாபன் நார், இந்த துஆவை அதிகம் ஓதுறது. இன்னொரு துஆ நமக்கு சொல்லி தராங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃவ வல் ஆஃபியத வல் முஆஃபாத தாயிமத ஃபித் தீன் வ துன்யா வல் ஆখিরা. அதாவது யா அல்லாஹ், எனக்கு இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் எல்லா விதமான மன்னிப்பையும் நலவுகளையும் அதே போல நிரந்தரமான உடல் ஆரோக்கியத்தை ஒரு இடத்தில் கேட்கின்றேன் அப்படிங்கிற அந்த துவாவை தவாஃப்ல அதிகமா ஓதுறது. இது தவாஃப்ல நாம செய்யக்கூடிய துவா. இது இல்லாம நமக்கு அந்த புக்லெட் தருவாங்க, ஹஜ் வழிகாட்டுன்னு சொல்லி, அதுல ஒவ்வொரு சுற்றுக்கும் ஓதக்கூடிய ஒவ்வொரு துவாவுடைய அந்த புக்கு இருக்கும். அதில் ஓத தெரிஞ்ச என்ன சார் ஓதலாம். இதே போன்று குரான் ஓத தெரிந்தவர்கள் தவாஃப்ல குரான் ஓதி வண்ணமாம் செல்லலாம். ஆனால் அதுக்கு ஒரு ஷர்த்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த குரான் ஓதக்கூடிய சப்தம் நமக்கு மட்டும் கேட்கணும், பிறருக்கு கேட்கக்கூடாது. அந்த மாதிரி முறையில குரான் ஓதுதலை நாம் தவாஃபில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதே போன்று அங்கே காபத்துல்லாஹ்ல நாம் இமாம் ஜமாத்தோடு தக்பீர் ஊலாவுடன் தொழுவதற்கு நாம் முயற்சி செய்யணும். யாரு 40 நாள் தக்பீர் ஊலாவுடன் இமாம் ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவருக்கு 2 விதமான விடுதலை சீட்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒன்னு நரகத்திலிருந்து விடுதலை, 2வது நயவஞ்சகத்திலிருந்து விடுதலை என்று. அதனால் நம்ம கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம் இமாம் ஜமாத்தோடு தொழணும். இப்ப சாதாரணமாக 2 ரக்காயத்து ஒருத்தர் தொழுறான்னு 1 லட்சம் நன்மை. ஆனா இதே இமாம் ஜமாத் தொழுறா 27 லட்சம் நன்மை கிடைக்கும். அதனால நம்ம இவ்வளவு செலவுகள் செய்து போய் இந்த மாதிரி நன்மைகள் அடைந்து கொண்டு வண்ணமா வரணும். இதே போல அந்த கூட்ட நெரிசல்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல நம்ம போனோம்னாக்க பஸ் ஏறணுமே, கூட்ட நெரிசலா இருக்குமே, எப்படிப்பா அதுக்கு நம்ம ரூம்லயே தொழுது கொள்ளாமே, அல்ல நம்ம ரூம் பக்கத்தில் இருக்கிற பள்ளியாசிலே தொழுது கொள்ளலாம் அப்படிலாம் நமக்கு என்ன செய்வாங்க, சிலர்கள் வசூல் செய்வாங்க, நசீத் பண்ணுவாங்க. அவர்களையும் நாம என்ன செய்யணும், அழைத்து கொண்டு நாம் வாங்க மஸ்ஜித் ஹராம் போவோம். ஏன்னா சிரமங்கள் எந்த அளவுக்கு நாம சிரமப்படுறோம் அந்த அளவுக்கு தான் அல்லாஹ்வோட உதவி பெற முடியும். சஹாபா பெருமக்கள் சொல்லுவாங்க, இந்த தீன் இருக்கிறதே சிரமத்தை கொண்டுதான் உதவி செய்யப்படும் என்று. அதனால சிரமத்துக்கு பிறகுதான் என்ன இருக்குது, எல்லா விதமான லேசு இருக்கிற எல்லா சவாபும் இருக்குது. அதனால அந்த மாதிரி நாம நம்மளுடைய அமல்கள் ஆக்கிக்கொள்றது. இதே போல அடுத்ததாக ஹாஜிமார்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு குழப்பத்திலிருந்து இந்த ஒரு குழப்பம் என்ன அப்படின்னு சொன்னா, அரபா மைதானம் தங்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு குழப்பம். அது என்ன அப்படின்னு சொன்னாக்க, அரபாவில் பார்த்தோம்னு சொன்னாக்க அங்க உள்ள முறை பிரகாரம் லொஹர் தொழுவாங்க, தொழுத உடனே அசரையும் ஜம்மு செய்வாங்க. செஞ்ச உடனே அந்த மஸ்ஜித் நபீராவில இருந்து குத்துபா நிகழ்த்துவாங்க. அது எல்லா டென்ட்லயும் அந்த ஸ்பீக்கர் வச்சிருப்பாங்க. சில இடங்கள்ல ஸ்பீக்கர் நல்லா கேட்கும், சில இடங்கள்ல கேட்காது. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இமாத மாதம் தொழுவாங்க, சில இடங்கள்ல என்ன நடக்குது யாருக்கு தெரியாது, எல்லாம் உட்காந்தே இருப்பாங்க அப்படியே. இப்ப இந்த மாதிரி சமயத்தில் நாம் என்ன செய்யறது? இப்ப இதுல நம்முடைய மதுகம் ஹனஃபி மதுகம். ஹனஃபி மதுகம் பிரகாரம் நமக்கு என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னாக்க, லுகருடைய நேரத்தில் லுகர் 4 ரக்காயத்து நாம் தொழுகணும், அசருடைய நேரத்தில் அசர் 4 ரக்காயத்து தொழுகணும். இந்த மாதிரி நம்ம அமல் செய்து கொண்டா சிறப்பு. இப்ப நம்ம சில பேர் சொல்ல கசராச்சே கசராச்சே கசராச்சுன்னு சொல்லுவாங்க. இப்பதான் அதற்கு சொன்னாங்க, மக்காவோ சுற்றி உள்ள இடங்களிலோ 15 நாட்கள் ஒருத்தர் தங்கிட்டாரு சொன்னா ஒரு முக்கியமான அந்தஸ்துல வந்துட்டார். இப்ப நாம என்ன செஞ்சிருவோம், 15 நாள் அங்க தங்குவோம். மக்காவில ஏறக்குறைய 30 நாள் நம்ம தங்குவோம். கடைசி 10 நாள் எங்க போவோம், மதீனாவுக்கு போவோம். அப்ப 15 நாள் நம்ம தங்குறதுனால நம்ம முக்கியமான அந்தஸ்துல இருக்கிறோம். அதனால கசர் என்பது நமக்கு கிடையாது. அதனால அரபாவில தங்கக்கூடிய நேரத்துல நீங்க என்னதான் சொல்லணும்,
கசர் தொழாதீங்க. முக்கியமான லுகர் 4 ரக்காயத்து, அசர் 4 ரக்காயத்து அந்த நேரத்துல தொழுவாங்க. மிச்சம் உண்டான நேரங்கள்ல அந்த அரஃபால நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, தவாஃப்ல என்ன செய்யறோம் அதே அமல்களை தான் இங்க செய்யணும். அதான் அதே போல மினாவுல, அதான் இப்ப சொல்றேன், மினாவா இருந்தாலும் சரி, அரஃபா இருந்தாலும் சரி, முஸ்தலிஃபா இருந்தாலும் சரி, எல்லா இடங்கள்லயும் நாம என்ன செய்யக்கூடாது, கஸ்ரு செய்யக்கூடாது. அசல் நமக்கு என்னவோ அந்த ரக்காயத்துகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதே போல அரஃபாவில 4ஆம் கலிமா அதிகமா ஓதுறது, 4ஆம் கலிமாவை அதிகம் ஓதுறது, இஸ்திக்ஃபார் அதிகமா செய்யறது, குல் ஹுவல்லாஹ் சூராவை அதிகமா ஓதுறது. 4ஆம் கலிமா அதிகமா ஓதுறது, இஸ்திக்ஃபார் அதிகமா ஓதுறது, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அதே போல குல் ஹுவல்லாஹ் சூரா அதிகமா ஓதுறது. அதே போல 4ஆவதாக துஆக்கள் அதிகமா ஈடுபடுறது. நமக்காக வேண்டி, நம்ம குடும்பத்திற்காக வேண்டி, சந்ததிற்காக வேண்டி, முழு உலக மக்களுடைய அமைதிக்காக வேண்டி, பாதுகாப்புக்காக வேண்டி, ஈமான் சலாமத்துக்காக வேண்டி என்ன செய்யறது, அதிகமாக துஆ செய்யறது. இதே போல 5ஆவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுறது. இந்த 5 அமல்களை அரஃபாவுடைய மைதானத்திலும் சரி, மினாவிலையும் சரி, முஸ்தலிஃபால அதிகமாக நம்ம என்ன செய்யறது. இதே போல அடுத்த முஸ்தலிஃபாவுக்கு நம்ம புறப்பட்டு போவோம். அது எப்ப போவோம்னு சொன்னாக்க, மக்ரிபையும் இஷாவும் முஸ்தலிஃபால போய் தொழுவணும். நாம சில பேர் என்ன செய்வான்னு சொன்னாக்க, அப்படியே போற வழியில என்ன சார் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தொழுதுருவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. மாறாக நீங்க 3 மணி ஆனாலும் சரி, இரவு 2 மணி ஆனாலும் சரி, 4 மணி ஆனாலும் சரி, மக்ரிப் இஷா எங்க தான் தொழணும், போயிட்டு எங்க தான் தொழணும், முஸ்தலிஃபால போயிட்டு தான் தொழணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு சொல்லி தந்திருக்காங்க, மக்ரிப் இஷா அங்கதான் போய் தொழணும் சொல்லி. அதன் அடிப்படையில் முஸ்தலிஃபால போய் நம்ம என்ன செய்ய தொழுவது. சில சந்தர்ப்பங்கள்ல பஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கோம், அந்த பஸ்ஸுடைய வசதி கிடைக்காமல் போகும். அந்த சமயத்துல இந்த மாதிரி சில சிக்கல்களை தவிர்த்து கொள்ளணும்னு சொன்னாக்க, நல்ல வலுவுள்ளவர்களா இருந்தான்னு சொன்னாக்க, அசர் தொழுதுட்டு தாராளமாக தன்னுடன் வந்தவர் அழைத்து கொண்டு நடைப்பயணமாக முஸ்தலிஃபா நோக்கி பயணம் போயிட்டோன்னு சொன்னாக்க பிரயாணம் லேஸ். எனவே அந்த மாதிரி செஞ்சு கொண்டோன்னு சொன்னாக்க நம்முடைய அமல்கள் பாதிப்படையாமல் போகும். ஏன்னு சொன்னா, நம்ம முஸ்தலிஃபால போயிட்டு மக்ரிப் இஷா தொழுதுட்டு கொஞ்ச நேரம் என்ன செய்யலாம், ஓய்வு எடுக்கலாம், இரவு தொழுகை தொழ முடியும், காலை துஆக்கள் அதிகமாக ஈடுபடுவது சாத்தியமாகும். ஆக இந்த மாதிரி சில வழிமுறைகளை நாம் என்ன செய்யறது, மேற்கொண்டு செய்யறது. இதே போல அரஃபாவில் இருக்கக்கூடிய சமயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இந்த அரஃபா மைதானத்துல என்ன துஆ செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்த துஆ தான் இது. இதை தமிழ்ல நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க, அரபியில் நாம சொல்றோம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரி மா சஅலக மின்ஹு நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ நஊது பிக மின் ஷர்ரி மா ஸ்தஆதக மின்ஹு நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன்தல் முஸ்தஆன் வலக்கல் பலா லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். யா அல்லாஹ், உன்னிடத்துல உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த நலமான விஷயங்களை கேட்டார்களோ அதே உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன். யா அல்லாஹ், உன்னிடத்துல உன்னுடைய நபி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த தீமைகளை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அதை விட்டு நான் ஒரு இடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று அந்த துஆவுடைய தமிழ் பொருள். அப்ப இந்த துஆக்களை நாம் அதிகம் ஒரு கிதாபுல பார்க்கிறோம். ஒரு காட்டரபி இவ்வாறு துஆ செய்தாராம். அவர் என்ன துஆ செய்தார்னு சொன்னாக்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரி மா சஅலக ஸாயிலூன ஃபி அரஃபா முன்து குலிகத்ஹா என்பதா. அவர் ரொம்ப ஹோல்சலா துஆ செஞ்சார். யா அல்லாஹ், இந்த அரஃபாவுடைய மைதானம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து இந்த இடத்தில் எந்தெந்த நல்லடியார்கள் துஆ செய்தார்களோ அத்தனை நல்லடியார் துஆக்களையும் உன்னிடத்தில் கேட்கிறேன் என்பதை அவர் துஆ செஞ்சார். அந்த மாதிரி ஹோல்சலாக நம்ம என்ன செய்யலாம், இந்த மண்ணில உன்னுடைய நல்லடியார்கள் யாரெல்லாம் வந்து என்னென்ன துஆ செய்தார்களோ அந்த துஆக்கள் அனைத்தும் இடத்தில் கேட்கிறேன் என்று சுருக்கமாக நாம் துஆ செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொள்ளலாம். ஆக இந்த மாதிரி நாம் சில விஷயங்களை மேற்கொண்டு அந்த ஹஜ்ஜுடைய அமல்கள்ல, அதாவது ஷைத்தானுக்கு இடம் கொடுக்காமல், ஏன்னா உயர்தரமான அமல், ஆனா இந்த அமலை ஷைத்தான் எப்படி ஏமாற்றிட்டான்னு சொன்னா டூரிஸ்ட் பிளேஸ் போல ஆக்கிட்டான். தவாப் செய்யறாங்க, அப்படியே என்ன செய்யறாங்க, தனக்கு தார செல்ஃபி எடுத்துக்கொண்டு வீடியோ கால்ல பேசிக்கொண்டு அப்படியே என்ன செய்யறாங்க, தவாப் செய்யறாங்க. இது தவாஃபே கூடாது. ஏன், அது ஒரு அமல், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கி கொண்டிருக்கிற அந்த அமல். அதனால தயவு செய்து அங்க செல்போன்களை யாரும் யூஸ் பண்ணாதீங்க.
போட்டோக்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அதே போல இந்த மாதிரி துன்யாவுடைய பொருள்களை வாங்காதீங்க. அதற்காக நேரங்கள் காலங்கள் செலவுக்கு விட்டுட்டு அங்க போயிட்டு என்ன ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லுங்க, 1,00,000 சுபஹானல்லாஹ் சொல்ல நன்மை. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி திக்ரு திலாவத்துல, குர்ஆனுடைய திலாவத்துல அந்த மாதிரி அதிகமா என்ன செய்ய நம்ம நேரங்கள் காலங்களை கழிக்க முயற்சி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்தந்த இடங்கள்ல உலமாக்களுடைய வழிகாட்டுதல் இருக்கும். ஹஜ்ஜுடைய அந்த ஒவ்வொரு ரூமுக்கு வந்து வழிகாட்டல் தருவாங்க. அந்த வழிகாட்டல் அமல் செய்ய அல்லாஹ் தஆலா நாம செய்யக்கூடிய பிரார்த்தனை லேசாக்கி தருவானாக. அங்கு செய்யக்கூடிய அமல்களை கபூல் செய்வானாக. உங்களுடைய பரக்காத்தை கொண்டு முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களின் முழுமையான பாதுகாப்பையும் எல்லா விதமான சகி சலாமத்தையும் தந்து இஸ்லாமுடைய மறுமலர்ச்சியுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவானாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்முடைய பகுதியில் பெரம்பலூரில் இருக்கக்கூடிய ஹாஜிகள் மட்டும் இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுது அழைத்து அவர்களுக்கு கண்ணியம் செய்து இன்ஷா அல்லாஹ் பிறகு துவா நடைபெறும். எல்லாரும் ஹாஜிர்கிட்ட முசாபா செய்து எங்கெங்கெல்லாம் துவா கபூல் ஆகுமோ அங்கெல்லாம் எங்கெல்லாம் துவா செய்ய சொல்லி கேட்டுக்கொண்டு நாம இந்த மஜ்லிஸ் முடித்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ்.